இப்போ ஆமா கொஞ்சம் உணர்ச்சியா பேசும்போது அதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த இந்த மார்க்கத்தில் இப்போ ஒரு குழந்தை அல் இஸ்லாமு மினல் மஹதி இல் அல்லஹதி என்று சொல்வார். இஸ்லாம் என்பது இஸ்லாம் இஸ் ஃப்ரம் கிரேடில் டு தி கிரேவ். எல்லா விஷயத்துக்குமே எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை சொல்லி கொடுத்த மாதிரியே இப்படி ஒரு சபை இருந்தால் அங்கே அதில் எப்படி உட்காரணும் அப்படின்னா, யாரெல்லாம் கிட்ட வந்து அமர்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நான் சொல்லலை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. சபையுடைய நாகரீகம் பற்றி சொல்லும்போது பார்த்துங்க, மாஷா அல்லாஹ் ஆக்கில் தக் உங்கள் எல்லாரையுமே அல்லாஹ் வந்து தன்னுடைய அருளுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்குவானாக. அதில் பாருங்கள், யாருக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சாஞ்சி உட்காரவங்க இருந்தாங்க, அவர்களெல்லாம் யார் என்றால், யாருக்கு அதற்கான சூழ்நிலை சார் சேரோட வந்து சாஞ்சி உட்காடுறேன் என்றாலும் அந்த நெருக்கமாக வந்ததற்கே அல்லாஹ் அவர்களுக்கு வந்து அருள் புரியட்டும். மற்றபடி காரணங்கள் சூழ்நிலைகள் இருந்தால் எல்லாரும் சபையில் உட்கார்றது தான், சாயறது இப்படி, அது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம். அதான் நம் அனைவரையும் அவனுடைய அருளுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கி வைப்பானார். இந்த குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில், ஒரு நிகழ்வில் எப்படியெல்லாம் ஒரு சமூகத்திலே கல்வியும் அவர்கள் பங்கு பெறக்கூடிய, அதை தொடர்ந்து வரக்கூடிய வேலைவாய்ப்புகளும் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை, தாக்கங்களை அது ஏற்படுத்துகிறது. ஏன்னா கல்வியும் அதை தொடர்ந்து வரக்கூடிய, அடிக்கடி சில உதாரணங்களை வந்து அடிக்கடி அதற்கான உதாரணங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு காவல்துறை இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எல்லா இடங்களிலும் ஏற்படக்கூடிய சிக்கல் ஒன்று இருக்குது. போய் காவல்துறையில் சொல்லுவாங்க, அங்கேயும் ஒன்றும் நடக்காது. நீதிமன்றம் போவாங்க, அங்கேயும் ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறம் சட்டமன்றங்கள், நாடாளுமன்றம் போவாங்க, அங்கேயும் ஒன்றும் நடக்காது. இதை தொடர்புபடுத்தி ஒரு கல்வியால் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல பின்தங்கக்கூடிய, நான் நிறைய பார்த்தேன் ஜெர்மனியில் எப்படி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், இன் ஜென்ரல் முஸ்லீம்ஸ் எப்படி இருக்கிறாங்க, அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை என்ன இருக்குது, அப்படியெல்லாம் நிறைய நேற்று எப்போ இவங்க சொன்னாங்களோ அப்போத்திருந்தே நிறைய விஷயங்கள் அதை பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்தோடனே கூட கேட்டேன். அந்த வகையில் எப்படி வந்து ஒரு சமுதாயத்தினுடைய கல்வியும், எஸ்பெஷலி வந்து எஜுகேஷன், அதற்கு பிறகு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும் பொழுது அது பியூரோக்ரஸியில் எஸ்பெஷலாக அதிகாரம் சார்ந்த விஷயங்களில் போய் உட்கார்றது, அரசியல் அதிகாரமாகவும் இருக்கலாம், அதே நேரம் வந்து கல்வி சார்ந்த அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், காவல்துறையிலிருந்து, மிலிட்ரியிலிருந்து, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் சொல்லிட்டு இருந்தார், சிவில் சர்வீஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அவர். அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஒரு ஊரில் இது எப்படி விளங்கிக்கலாம், முஸ்லீம்களுடைய சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு விளங்கிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு மாணவன் இருந்தார். அந்த மாணவருக்கு அவங்க டீச்சர் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அதற்கு பதிலாக அந்த மாணவன் எலக்ட்ரிசிட்டின்னு சொன்ன உடனே அவனுக்கு அது வரல சரியா. அவன் என்ன பண்ணியிருக்கான், எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். எலக்ட்ரிக் குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர் எவ்வளவோ சொல்லி 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 பார்த்தோம், வரல. அப்படின்னோடனே, இல்லடா நீ சரி வர மாட்டேன், நீ போய் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வா அப்படின்னா. அவர் போயிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தார். சார் என்ன சார் இப்படி இருக்கான் அப்படின்னு. சார் ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க சார், அவன் கெப்பா குட்டியே அவ்வளோதான் சார் அப்படின்னாரு அவங்க அப்பா. இவருக்கு எலக்ட்ரிக் சிட்டி வரல, அவருக்கு கெப்பா குட்டி வரல, கெப்பாசிட்டி வரல. சரின்னு அடனடா அது பிரச்சனையாக போச்சு அப்படின்னு சொல்லி
2 பேரும் வாங்கடா போகலாம் அப்படின்னு. யார்கிட்ட? ஹெச்எம் கிட்டே, பிரின்சிபல் கிட்டே போகலாம் வாங்க அப்படின்னு போனார். அங்கே போய் இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஹி நரேட்டட் தி என்டையர் ஸ்டோரி வாட் ஹேப்பன் தேர். அப்புறம் ஹி இன்ஃபார்ம் தி பிரின்சிபல் தட் திஸ் கை கேனாட் ப்ரொனவுன்ஸ். இந்த பையனுக்கு என்ன வரல? எலக்ட்ரிசிட்டி வரல. அப்செட் ஆஃப் தட் ஐ கால்ட் ஹிஸ் பேரண்ட், ஹிஸ் ஃபாதர். ஹீ சேஸ் தட் இதை அவங்களுடைய கெப்பாக்குட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு எலக்ட்ரிசிட்டி வரல, அவங்க அப்பாவுக்கு கெப்பாக்குட்டி வரல. பிரின்சிபல் ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு சொன்னாராம், சார் ஸ்கூல்லாம் இப்படி தான் இருக்குது, நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணாதீங்க அப்படின்னாரு. இது எப்போ எனக்கு இது மைண்டில் பட்டுச்சு அப்படின்னா, இந்த குஜராத்தில் ஒரு ரயட் நடந்துச்சு. அப்போ பில்கிஸ் பானு அப்படிங்கிற உடைய கேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ். அந்த கேஸில் அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் தொடர்ந்து வன்புணர்வு செய்யப்பட்டு முஸ்லீம்களை மட்டுமே மையப்படுத்தி நடந்த ஒரு கலவரம். நான் தொடர்ந்து வன்புணர்வு செய்யப்பட்டு என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, என்னுடைய வீட்டு ஆண்கள், அதில் ஒரு குழந்தை கூட வந்து டெஸ்டிமோனி கொடுக்கும், எல்லாரையும் முட்டி போட வச்சு கையை தூக்கி அப்படியே கொன்னாங்க எல்லாரையுமே அப்படின்னு. ஒரு குழந்தை, ஒன்றுமே தெரியாது, சின்ன பையன், எல்லாரையும் கொன்னுட்டு அப்போ எவ்வளோ பெரிய ட்ராஜடி அது அப்படின்னு சொன்னால், பில்கிஸ் பானுடைய சகோதரி வந்து ஷமீம் சொல்லி அப்போ தான் புள்ள பெற்றிருந்தாங்க, 3 மாத குழந்தையை பெற்றிருந்தாங்க. அந்த பெண்ணை போய் தொடர்ந்து வன்புணர்வு செய்தே கொண்டாங்க, வேறு எதுவுமே செய்யலை, கொலைக்கு எதுவுமே செய்யலை, தொடர் வன்புணர்ச்சி, எல்லாரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர். அதனாலேயே வந்து அந்த அம்மா இறந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் கொடுமை என்னென்னா, ஷமீமுக்கு குழந்தை இருக்குது, அவங்க சகோதரி இப்போ பேசுகிற பில்கிஸ் பானுக்கு குழந்தை இருக்குது, அவங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? அந்த அம்மாவை தொடர்ந்து வன்புணர்வு செய்து அந்த அம்மாவையும் கொலை செய்துவிட்டு, இந்த அம்மாவையும் தொடர்ந்து வன்புணர்வு செஞ்சதில் செத்துட்டாங்கன்னு நினச்சி விட்டுட்டு போயிட்டான். அவங்க கண் இப்படி நிலை குத்தி இருந்ததுனால செத்துட்டாங்கன்னு நினச்சி விட்டுட்டு போயிட்டான். அப்போ அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து, ஆடையே இல்லாமல் சுத்தமாக நிர்வாணமாக அப்படியே நகர்ந்து, இஸ்லாம் முஸ்லீம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் ஒரு காட்டுக்கு வெளியே வந்து நின்று லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோன்னே அங்கே வந்து ஒரு அந்த போலீஸ்காரர் பேர் வந்து நல்ல பேர் இருந்தது. அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு எனக்கு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா சப்ஜெக்டும் எழுதுறாரு. அவங்களுக்கு தெளிவாக தெரியும் யார் தன் மீது அநியாயம் செய்தது. அதில் கொடுமை என்னென்னா, அவங்களுடைய 3 வயது மகள் வந்து சாலிஹா, அவங்க மகள் பேர் சாலிஹா, 3 வயது மகள். அந்த 3 வயது மகளை அவருடைய குறுக்க வந்திருக்கும்ல பதட்டத்தில் மொத்தமாக சேர்த்துதான் பண்ணாங்க. ஒரே அடி அடிச்சு கண்ணு முன்னாலே ஒரு அடி இப்படி அடிக்கிறானுங்க. அடித்தவொடனே கீழே இப்படி பட்ட உடனே அங்கேயே குழந்தை காலி. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த தாய், அந்த அம்மா வந்து அந்த போலீஸ்காரர்கிட்ட அதை சொல்கிறாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் எழுதுறாரு. எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாம் யார், இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள், இஸ்லாமியர்களை மையப்படுத்தியவர்கள், குறிவைத்தவர்கள், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பால் ஃபேமிலி, மில்க் டிஸ்ட்ரிபியூஷன். என் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பு, அந்த பக்கம் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர். இவங்கெல்லாம் தான் என்னை இப்படி செஞ்சது. இவங்கெல்லாம் மாமா சாச்சா அப்படின்னு பேசிட்டு, என்னை வன்புணர்வு செய்யும் பொழுதும் என் குழந்தைகளை கொல்லும் பொழுதும் நான் சொன்னது என்ன அப்படின்னா, சாச்சா விட்டுருங்க, மாமா விட்டுருங்க அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ எந்த அளவுக்கு அறிமுகமாக இருக்கும் பேர்லாம். எல்லார் பேரையும் சொல்கிறாங்க. சோமாபாய் அவன் பேர், இப்போ தான் ஞாபகம் வருது, போலீஸ்காரர் பேர் வந்து சோமாபாய். எழுதுங்க அப்படின்னா எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் எழுதுறாரு, அன்நேம்டு அக்யூஸ்ட்னு எழுதுறாரு. அன்ஐடென்டிஃபைடு அக்யூஸ்ட். எல்லார் பேரையும் சொல்கிறாங்க, அக்யூஸ்ட் பேர் இல்லை. இது என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்களை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, அதுக்கப்புறம் ரயட் ஹிட் கேம்புக்கு கொண்டு போகிறாங்க. இது முடிஞ்சிருச்சு. அவர் எழுதுறாரு, எஃப்ஐஆர் போடுற எழுதுறாரு. எழுதும் போது பேரே எழுதலை, யார் பேரும் எழுதலை. கேம்புக்கு கொண்டு போயிடறாங்க. கேம்புக்கு போன உடனே கலெக்டர் வர்றார், மாவட்ட கலெக்டர் வர்றாரு. கலெக்டர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, தாகோட், அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் தாகோட் எஸ்பி கிட்ட சொல்கிறாரு, அந்த மார்க் என்னன்னு பார்த்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுங்க அப்படின்னு. அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்ன உடனே திரும்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க, திரும்ப எழுதுறாங்க. இந்த வாட்டி யார் சொல்லி? போலீஸ் சொல்லி இல்லை, இந்த பக்கம் கலெக்டர் சொல்லி, கலெக்டர் எஸ்பி கிட்ட சொல்லி, எஸ்பி சொல்லி திரும்ப எழுதுறாங்க. திரும்பவும் எல்லாத்தையும் எழுதுனா அக்யூஸ்ட் பேர் மட்டும் எழுதலை. இங்கே சொல்கிறோம்ல,
ஸ்கூலில் வந்து மாணவனுக்கு தெரியலன்னா கொடுமைன்னு கோயிலுக்கு போனான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாணவனுக்கு தெரியல, அப்பாவுக்கு தெரியல, பிரின்சிபல் தெரியல, இதை கேள்விப்படும்போது எனக்கு இது ஞாபகம் வரும். முஸ்லீம்களுக்கு மட்டும், அது இந்தியான்னு மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த இடத்தில் போனால், நான் கூட இலங்கைக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே உள்ள சில அரசியல் தலைவர்களோடும் நல்ல தொடர்புகள்லாம் உண்டு எனக்கு. அப்போ எங்கு சென்றாலும் முஸ்லீம்களுக்கு ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் இது எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தது என்பது ரொம்ப முக்கியமானது. சிலர் கல்வியோடு நிறுத்திக் கொள்கிறார்கள், நம்ம வந்து நல்லா படிச்சுட்டா போதும் அப்படின்னு. ஆனால் சில பேர் வந்து அது மூலமாக பொருளாதாரத்தோடு நிறுத்திக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இஸ்லாம் எப்படிப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எந்த காபாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லப்போனால் விரட்டி அடிக்காத குறையாக துரத்தப்பட்டார்களோ, இங்கே கிடையாது போங்க, இங்கே நீங்கள் பேச முடியாது போங்க அப்படின்னு சொல்லப்போனால், காபத்துல்லாவில் திரும்பி நின்றும்போது ரசூலுல்லாஹ் வந்து பார்த்துட்டு ஹிஜ்ரத் போகும்போது, உன்னை விட இந்த உலகத்தில் என்னை மனம் கவர்ந்தது எதுவும் இல்லை, உன்னை விட்டு என்னை பிரித்து விட்டார்கள் அப்படின்னு வேதனைப்பட்டு ரசூலுல்லாஹ் போனான். ஆனால் அதே காபத்துல்லாவை தன்னை அரசியல் ரீதியாகவும் ஆளுமை ரீதியாகவும் தன்னை சுற்றி இருப்பவர்கள் ரீதியாகவும் தன்னை வலுப்படுத்தி கொண்டு பலப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அதே காபாவிற்குள் நுழைந்தார்கள். விட்டுட்டு நின்றல. எந்த இடத்தில் எந்த அளவுக்குனா, அங்கே பிரகடனம் இருந்துச்சா இல்லையா, 2 வருஷம் வாது அபி தாலிப் அங்கே ஒரு பிரகடனம் இருந்துச்சு. என்ன பிரகடனம் இருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்மதும் அவரை சார்ந்தவர்களும் யாரும் இங்கே வரக்கூடாது, அவர்களோடு யாரும் பழக்க வழக்கம் வைக்கக்கூடாது, அவர்களுக்கு யாரும் வணிக வியாபாரம் கூட செய்யக்கூடாது, யாரும் வியாபாரம் கூட அவங்க கூட பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதி தொங்க விடப்பட்டிருந்துச்சு. அப்படி எழுதி தொங்க விடப்பட்டிருந்த அதே இடத்தில், எந்த இடத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் கலிமா சொன்னால் அடிக்கப்பட்டார், எந்த இடத்தில் கலிமா சொன்னதற்காக அவர் உதைக்கப்பட்டார், எந்த இடத்தில் கலிமா சொன்னதற்காக ரத்தம் சொட்ட துரத்தப்பட்டாரோ, எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழும் பொழுது ஒட்டகத்தினுடைய கழிவுகள் தூக்கினது அவர் தூக்கி கொண்டு வந்து அவருடைய முதுகின் மீது போடப்பட்டதோ, அதே காபாவின் மீது, அதே காபாவிற்குள் மீண்டும் வெற்றி வாகை சூடியவர்களாக, மறந்துடல தன்னுடைய பங்களிப்பு என்ன, தன் மண்ணில் தன்னுடைய உரிமை என்ன என்பதை மறக்காமல் அதே மண்ணிற்கு லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, அல்லாஹ் ஒருவனே வணங்க தகுதியானவன், அவனே தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்தான், அவனே இந்த படைக்கு கண்ணியத்தை கொடுத்தான், அவனே இவர்கள் அனைவரையும் ஒற்றையாளாக நின்று வெற்றி கொண்டான் அப்படின்ற பெரிய தக்பீரை ஓதிக்கிட்டு மீண்டும் அதே இடத்துக்கு வெற்றி வாகை சூடி வந்து அதை வெற்றி கொண்டான். அது ஏன் அப்படின்னா, ஒரு உண்மையான முஸ்லீம், இதுதான் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு எல்லாரும் ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நல்ல ஆன்மீக தலைவரா? மைக்கேல் ஹெச் ஹார்ட் புத்தகத்தை எழுதினான், தி 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினான். அப்படி எழுதும்போது சொன்னார், மை சாய்ஸ் ஆஃப் முஹம்மட் டு லீட் த லிஸ்டிங் மே சர்ப்ரைஸ் சம்படி அண்ட் மே பி கொஸ்டின் பை சம் ரீடர்ஸ். ஒய்? ஏன் முகமது முதலிடம் கொடுத்தா ஏன் சர்ப்ரைஸ் ஆகணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன் வந்து சில ரீடர்ஸ் ஒரு கொஷின் கேட்கலாம்? பிகாஸ் எனக்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, அதனால தான் கேள்வி கேட்குறேன். பீயிங் கிறிஸ்டியன். அப்போ ஆனால் ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு எத்தனாவது இடம் கொடுத்துருக்காரு? 3வது இடம் கொடுத்துருக்காரு. முஹம்மது நபிக்கு முதல் இடம் கொடுக்குறாரு. அப்போ காரணம் சொல்றாரு, பிகாஸ் ஹி வாஸ் த ஒன்லி பர்சன் இன் த ஹிஸ்டரி ஹூ வாஸ் அல்டிமேட்லி சக்சஸ்ஃபுல் இன் போத் சோஷியல் ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறாங்க. தான் எப்படிப்பட்ட அதிகாரத்தை, நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நிறைய பேர் நான் பார்த்தது உண்டு. சில பேரை பார்த்தா சொல்லுவாங்க, ஏங்க இந்த மாதிரி இப்போது சில பேர் பள்ளிவாசலில் ஒரு நண்பர் இருந்தார், இப்போ அவர் அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான், சிறிய வயதிலேயே அவர் வந்து மௌத்தாயிட்டார், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். அந்த சகோதரர் வந்து உங்களுக்கு அறிமுகம் இல்லைங்கிறதுனால நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், ஆடைகள் வந்து ரொம்ப எளிமையான ஆடை, வந்து ஓட்டை போட்ட ஆடை மாதிரிலாம் வருவார். ஆனால் வேலைக்கு போகும்போது பயங்கர டிப்டாப்பாக போவார். அப்போ அவர் நான் நல்ல தொழுவாளி, ரொம்ப அருமையான தொழுவாளி. அப்போ நான் கேட்டிருக்கேன், ஏன் இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக வர்றீங்க, ஒரு ஆடையெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார், இல்லை நம்மளை விட ஏழ்மையானவங்கெல்லாம் பள்ளியாசலுக்கு வருவாங்க இல்லையா, அப்படி அவங்களுக்கு ஏதோ டச் ஆகிடக்கூடாது. நான் சொன்னேன், நீங்களாக ஒன்றை புரிந்து கொண்டு இஸ்லாத்தில், ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்னா, ஹுது ஜீனத்துக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது எப்படி வரணும், டிப்டாப்பாக வரணும், நல்லா அத்தரத்தரெல்லாம் போட்டு சும்மா நல்லா புது மாப்பிள்ள மாதிரி ஜீனத்துக்குங்கிற அல்ல, உங்கள் ஜீனத்தெல்லாம் அள்ளிட்டு வாங்குங்கிற அல்ல பள்ளியாசலுக்கு வரும்போது.
ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா டிப்டாப்பாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு நல்ல ஒரு லுங்கியும் நல்லா பழைய டிஷர்ட் போட்டு ரிலாக்ஸாக தொழுவோம்னு சொல்லி கிளம்பி நாம விளங்கிறது இஸ்லாத்தை நமக்கு ஒரு விளக்கம் இருக்கும் இஸ்லாத்தின் மீது. இப்படி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பேரே உம்மி நபி தானே, எழுத படிக்க தெரியாத நபி தானே, அப்போ படிப்புக்கு என்னது பெரிய? அல்லாஹ்வுடைய தூதரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிக்காதவராக அல்லாஹ் வைத்திருந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆக உலகத்தில் ஆக படிக்க தெரியாதவர் கூட ஒரு காரணம் சொல்லக்கூடாது. என்னப்பா அவர் படித்தவர், அவர் இருந்திருப்பார் நபியா, எங்களால் முடியுமா நாங்கள் படிக்காதோன்னு சொல்லக்கூடாது. ஆக படிக்க தெரியாதவர் கூட பின்பற்ற தகுதியாக ஒரு நபராக அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் அப்படி வச்சான். ஏழ்மை ஒருத்தன் காரணம் காட்டிடக்கூடாது. அவர் கொஞ்சம் வசதியாக இருந்தார் ஆனால் நபியா இருந்தார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆக ஏழ்மையானவர் ஒருவரை இறை தூதராக அல்லாஹ் கொண்டு வந்தான். ஒரு ஆக ஏழ்மையான ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ண முடியும். இதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி வச்சான். சொல்லிடக்கூடாது. ஒரு நல்ல என்ன சொல்ற சிவிலைஸ்டு சொசைட்டியில் வந்தார், நல்ல கண்ணியமான சொசைட்டியில் வந்தார், அதனால அவர் நபியா இருந்தார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது யாரும். ஆக இருப்பதில் மோசமான சமுதாயத்தில் பிறக்க வச்சான் அல்லாஹ். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் சினாரியோ. ஆனால் முதலாக பத்ரு போர் நடந்து எதிரிகள் கைப்பற்றப்பட்ட போது ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை என்ன, ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா, எதிரிகள் இவங்கெல்லாம் விட்டா என்ன செய்வான், பதிரில் பிடிபட்ட எதிரிகள்லாம் ஃப்ரெஷ் எனிமீஸ் எல்லாருமே. இப்போ இவருக்கு வாய்ப்பு கொடுத்து அனுப்புனா கூட அங்கே போய் என்ன பண்ணுவான், திரும்ப ஏதோ ஒரு வாய்ப்பில் உங்களை அனுப்பிச்சா கூட திரும்பி அவன் போர் பண்ணுறதுக்கும் திரும்ப நம்ம அழிக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்பான். இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ரிஸ்க் கூட எடுக்கிறேன். உங்களில் யாருக்கெல்லாம் இல்ம் இருக்குதோ, உங்கள்கிட்ட யார்ட்டெல்லாம் கல்வி எழுத படிக்க தெரியுமோ அவர்கள் எல்லாம் எங்கள் மக்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டு அதையே உங்களுடைய தகவியதா உங்களுடைய காம்பன்சேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் போகலான்ட்டாங்க. இதான் ரொம்ப கவனமாக யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எழுத படிக்க தெரியாதவங்களா இருந்திருக்கலாம். ஆனால் உலகத்தில் இந்த எழுதுவதற்கும் படிப்பதற்கும் கல்விக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தந்த முக்கியத்துவத்தை போல யாரும் கொடுத்ததில்லை. யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். இந்த கல்வியை கிடைக்க பெற்றவர் யாரோ, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யார் உங்களில் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் யாருக்கு கல்வி அறிவு தரப்பட்டிருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் அந்தஸ்தில் உயர்த்துகிறான். அல்லாஹ் கேட்க சொல்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியாது என்று சொல்லுங்கள். அது எப்படி சமமாக முடியும்? கல்விக்கான முக்கியத்துவத்தை தர சொல்கிறது. கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. எல்லோரையும் கல்வி பயின்று கொள்ளும்படி ஊக்குவித்தார்கள். எல்லோரையும் கல்வியின் பக்கமாக உந்தி தள்ளினார்கள். இன்னைக்கு பெரும்பாலும் முஸ்லீம்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் பாஸ்போர்ட்டு தான் அவனுடைய ஆண்மைக்கான தகுதி. தமிழ்நாட்டில் கல்யாணம் நடக்காதவனுக்கு இல்லைன்னா பாஸ்போர்ட் எடுக்க மட்டும் தவறிட்டான் அப்படின்னா சில ஊர்களில் அவனுக்கு கல்யாணம் நடக்கிறதே கஷ்டமாயிடும். ஏன்னா பாஸ்போர்ட் இல்லையா, போக்கத்த பேல நீலாம் என்னடா பண்ண போகிற வாழ்க்கையில், பாஸ்போர்ட் இல்லாதவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்போ பொருளாதாரத்தை மையப்படுத்திய சமூகமாக கொஞ்சம் அப்படியே நகர்ந்துருச்சு. ஆனால் கல்வி எப்படிப்பட்ட கல்வி என்றால், அடுத்த முக்கியமான விஷயம், கல்வி எப்படிப்பட்ட கல்வி என்றால், ஏனென்றால் இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கல்வியை வைத்து நான் கல்வின்னும் போது இன்னும் சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவிலே ஹிஜாபுக்கு ஒரு பேன் வந்தது, எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஃப்ரான்ஸில் கூட இருக்குது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில். அந்த ஹிஜாபுக்கான பேன் வந்தப்ப ஒரு தீர்ப்பு தரப்பட்டது. அந்த தீர்ப்பில் நீதிபதி பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, சூரத்துல் பக்ராவை எடுத்து நீதிபதி பேசுகிறார். சூரத்துல் பக்ராவை எடுத்து சொல்றாரு, தேர் இஸ் நோ கம்பல்ஷன் இன் இஸ்லாம்னு குர்ஆன் சொல்லுதுங்கிறார். லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கய். தேர் இஸ் நோ கம்பல்ஷன் இன் இஸ்லாம். இஸ்லாத்தில் கட்டாயங்கள் இல்லை, நிர்பந்தங்கள் இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால இதை சொல்லி நீங்கள் விளையாட நினச்சிக்காதீங்க, ஏதோ ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல பேசிட்டு போயிட்டாருங்க. நான் சொல்கிறேன், 129 பக்க ஜட்ஜ்மெண்ட்டு தனியாக தெரியும் எனக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா மனதளவில் பாதிக்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து அதுக்கப்புறம் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நம்மளும் ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு அப்புறம் கர்நாடகாவில் போய் நான் தங்கி இருந்து ஒரு 5 கிலோவுக்கு அதில் ஒரு பேப்பர் வந்தது, 7 ரிட்டு எல்லாரும் போட்டது. அதெல்லாம் நம்மளும் தேர்ட் பார்ட்டி அஃபிடவிட் போட்டு அந்த பேப்பர்ஸை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம போனோம். தேங்க் காட் பை காட்ஸ் கிரேஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. கர்நாடகா ஸ்டேட்டில் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனோடனே, ஆனால் இன்றைக்கி அது சுப்ரீம் கோர்ட்டில் லார்ஜர் பெஞ்சில் அப்படியே ரெஃபர் ஆகி நிற்கிது. அவங்க கொடுத்த ஜீவோ அப்படியே இருக்குது, ஹிஜாப் பேண்ட் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அப்படியே தான் நிற்கிது. ஆனால் ஜீவோ அப்படியே நிற்கிது.
லார்ஜர் பெஞ்சுக்கு சஜஸ்ட் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பிளிட் வெர்டிக்ட் வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் போகும்போது இதை நான் சொல்கிறது கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஜட்ஜி சொல்கிறாரு, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் வந்து கடமை இல்லைன்னு இஸ்லாமிய சொல்லுது. நம்ம கூட நினைக்கலாம் ஏதோ சும்மா நுனிப்புல் மெஞ்சிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் ஒரு விலாவரியாக சொல்கிறாரு. எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரி சிங்கிள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹஸ் காட் த ரைட் டு ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ், ப்ரொபகேட் இஸ் ஓன் ரிலீஜன். இது கான்ஸ்டியூஷன், இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுது. நீங்கள் எந்த மதத்தையும் ஏற்கலாம், எந்த மதத்தையும் பிரச்சாரம் பண்ணலாம், எந்த மதத்தையும் நீங்கள் நடக்கலாம், எந்த மதத்தையும் பிரச்சாரம் பண்ணலாம். ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ், ப்ரொபகேட் அப்படின்னும் போது அப்போ ஹிஜாபுக்கு வந்துருச்சு தானே. அதில் உங்கள் கான்ஸ்டியூஷன் ரைட் நீங்கள் கிளைம் பண்ணலாம் தானே. எனக்கு பிடிச்ச மார்க்கம் இஸ்லாம், ஓகே, ப்ரொஃபஸ், அடுத்து ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ ப்ராக்டிஸ் ஹிஜாப் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னால், இந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்டை நீங்கள் கேட்குறதா இருந்தா, அரசமைப்பு சட்டத்தில் எனக்கு இந்த உரிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறதா இருந்தால், அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ஷுட் பி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் தட் ரிலீஜியன் அப்படிங்கிறான். இதை செய்யலைன்னா நீங்கள் இஸ்லாத்துக்கு வெளியே போயிருவீங்க அப்படின்னு இருக்கணும். ஹிஜாப் இல்லைன்னா நம்ம உண்மையிலே இஸ்லாத்துக்கு வெளியே போயிருவோமா? அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு குரான்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் கொண்டு வந்து நிறைய ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்குறான். ஷாபானு கேஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, இந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லை உடனே 7 ரிட்டு இருக்கிறதுனால நம்ம தரப்பில் இருந்த வழக்கறிஞர்கள் வந்து சில ஹதீஸ்களையும் ஆயத்தங்களையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கொண்டு அவர் சொல்கிறார், இது வந்து மர்முடிக்கே பிக்தாலுடைய டிரான்ஸ்லேஷன், இந்த டிரான்ஸ்லேஷன் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் மதினாவிலேயே யார் வந்து அதிகப்படியாக இந்த டிரான்ஸ்லேஷனுக்காக ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் அக்செப்ட் ஆகிருக்குதோ அவருடைய டிரான்ஸ்லேஷன் தான் ஏற்றுக்குவோம் என்று பெரிய அளவில். நான் இப்போ மசாலா படிக்கிற காலகட்டத்தில், ஆலிம் படிக்கிற காலகட்டத்தில் போய் லைப்ரரியிலேருந்து ஒரு புக் எடுத்தேன். அந்த புக்கு வந்து பேர் அது இங்கிலீஷ், அது எங்கள் வந்து இந்த பக்கம் இங்கிலீஷ் இருக்கும், இந்த பக்கம் பூரா அரபி இருக்கும், இந்த பக்கம் வந்து இங்கிலீஷ் தமிழ் இருக்கும். நான் போய் இங்கிலீஷ் செக்ஷனில் வந்து ஒரு புக் எடுக்கிறேன். அந்த புக்கில் எழுதியிருக்கு இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ் அப்படின்னு. என்ன எழுதியிருக்கு? இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ் அப்படின்னு புக்கு. திருப்பி யார் எழுதுனான்னு பார்க்குறேன், பின்னால் யார் எழுதியிருக்கான்னு பார்க்குறேன். பேரை பார்த்தா அருண் ஷோரி, ஆக்டிவ் RSS மெம்பர். என்ன எழுதுறாரு? இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ். என்னன்னா, இஸ்லாத்துக்குள்ளே என்னென்ன காம்ப்ளிகேட்டட் ஃபத்வாஸ்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்து எந்த அளவுக்கு. அப்போ இங்கே நான் இல்மு கல்வின்னு சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு சமூகம் சார்ந்து, இந்த சமுதாயம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் சார்ந்து, இந்த சமூகத்துக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களை சார்ந்து நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு அதை அணுகுகிறோம், எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு அதை நோக்கி நகர்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்குலாம் தெரியும், கேரளா ஸ்டோரின்னு ஒரு திரைப்படம் வந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? யாராவது கேள்விப்படாத இருக்கீங்களா? அப்படி ஒரு படம் வந்தது. கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு திரைப்படம். 32,000 பெண்கள் ட்ரிக்டு, டிரான்ஸ்ஃபார்ம்டு, டிராஃபிக்டு அப்படின்னு எழுதுறான். அந்த படத்துடைய போஸ்டர்லேயே வருது. 32,000 பெண்களை ஏமாற்றி, அவர்களை மதம் மாற்றி, அவர்களை கொண்டு வந்து டிராஃபிக் பண்ணுறான். எங்கன்னா, விரும்பத்தகாத அரபு நாட்டு சில பகுதிகள் இருக்கு இல்லையா, தீவிரவாத பகுதிகளில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு படம் எடுக்கிறான். ஃப்ராங்காக சொன்னால் ஐசிஸ் ரீஜன்ஸில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி படம் எடுக்கிறான். அந்த திரைப்படத்தை எதிர்த்து நான் வந்து வழக்காடுறேன். நம்ம சத்யம் டிவி பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பேர். சத்யம் டிவியினுடைய நெறியாளராக இருக்கக்கூடிய அரவிந்தாக்ஷன், அவர் தான் சத்தியம் சாத்தியமே நடத்துவார், பார்த்துருப்பீங்க. சத்யம் டிவி நெறியாளர் வந்து இந்த திரைப்படத்தை எதிர்த்து அவர் ஒரு 4 மாதமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் என்கிட்ட வந்தார், சார் நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்போ நம்ம அதை எடுத்து அதை ஒரு வழக்காக்கி நாம் போய் ஃபைல் பண்ணுறப்ப 7 நம்மளை போலவே 7 பொதுநல வழக்கு அங்கே இருந்துச்சு. 7 ரிட் பெட்டிஷன்ஸ் வருது, 7 பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வருது, 7 பொதுநல வழக்கு இருந்துச்சு. அதில் நம்மளது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, மிச்சம் 6 டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நம்மளது நம்பர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 55 நிமிடங்கள் வாதிட்டோம். அந்த திரைப்படத்தில் என்ன காட்டுறான், இவங்க எப்படியெல்லாம் தாவா பண்ணுவாங்க, நம்மளை விட அதிகமாக ஆய்வு பண்ணியிருக்கான். இவங்க எப்படியெல்லாம், அதில் எவ்வளோ அழகானா, ஒரு பெண் உங்களுக்கு ஹிஜாப் தான் சிறப்பானது என்பதை ஒரு பெண் எப்படி சொல்லுவாரோ அதை அப்படியே திரைப்படமாக்கியிருக்கான். திரைப்படமாக்கி நம்ம தாவால் என்னெல்லாம் சொல்லுவோம், ஹிஜாப் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, ஹிஜாப் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும், இதை அப்படியே திரைப்படமாக்கி இதெல்லாம் சொல்கிறாங்களே முஸ்லீம்கள், முஸ்லீம் பெண்கள் இதெல்லாம் தாவா பண்ணுறாங்களா, இதெல்லாம் ஏன் தெரியுமா, உங்களை கொண்டு போய் ஈராக்கில் விட்டுருவாங்க அப்படின்னு ஃப்ரைட்டன் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படின்னு த்ரெட்டன் பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் உயர்நீதிமன்றத்தில் இந்த சிக்கலை எதிர்த்து, இந்த திரைப்படத்தை எதிர்த்து வாதிடும்போது சொன்னேன், கேட்டால் லவ் ஜிஹாதுன்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. லவ் ஜிஹாத், நமக்கு நம்ம பசங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை, நிம்மதியாக லவ் கூட பண்ண முடியும் இந்தியாவில். இன்னைக்கு கூட இந்த டிசிஎஸ்ல ஒரு விஷயம் வந்துச்சு பாருங்க, ஹினா கான் கார்பரேட் ஜிஹாத். எங்க
இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? விழிப்புணர்வு கொள்ள வேண்டிய சமூகம். நிறைய என்கிட்ட ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் ரொம்ப ஆழமாக அனுப்பியிருந்தார். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அண்ணா நீங்கள் இதில் கவனம் செலுத்தணும், நம்ம பல்வேறு விஷயங்களை களமாடுறதுனால நீங்கள் இதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இதுவரைக்கும் அவர்கள் வராமல் இருந்த இடம் கார்பரேட்டு தான். அங்கே தான் கொஞ்சம் மத ரீதியாக இந்த விஷயம் பார்க்காம ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு. இதில் நான் எப்படி தப்பாக கிராஸாக புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்தோம், இதுவரை நம்ம இழக்காமல் இருந்த இடம் கார்பரேட்டு தான். இனி அங்கேயே வந்துருச்சு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கல்வி என்றால் எப்படிப்பட்ட கல்வி, அது இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பயன் தரக்கூடிய கல்வி, இந்த சமூகத்தினுடைய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கல்வி, அந்த கல்வியின் மூலமாக சமுதாயத்தினுடைய பங்களிப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கண்ணியமான பல போஸ்டுகள். இந்தியாவிலே 14% மேலாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஜனத்தொகையில் இருக்கிறார்கள். உலகத்திலேயே அதிகம் வாழக்கூடிய, ஜனநாயக நாட்டில் அதிகம் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். அவ்வளவு பங்களிப்பு இருந்தும் நூற்றுக்கணக்கில் கணக்கு பார்க்கும் பொழுது வெறும் 3% கூட அரசு வேலை வாய்ப்புகளிலும், குறிப்பாக ஐஏஎஸ் போன்ற பதவிகளிலும், குறிப்பாக வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் போன்ற பதவிகளும் இருப்பதில்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சம்பாத்தியம் தான் உண்டு தன் வீடு உண்டு என்பான் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டான் என்பது போல, எனக்கு என்ன இருக்கு, நான் மட்டும் நான் நல்லா இருக்கிறேன்னா, நான் ஜெர்மனி வந்துட்டேன்னா, செட்டில் ஆகிட்டேன்னா, என் வேலையை பார்த்துக்கிட்டேன்னா, யாராவது கோச்சிக்கூடாது. அப்புறம் இப்படிதான் ஒரு நாள் வரதட்சணை பற்றி பயன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கல்யாணத்தில். அதோட நான் கல்யாணத்துக்கு பயன்படுத்தி விட்டுட்டேன். நான் பயன் பண்ணிட்டே இருக்கும்போது இருக்கிற ஃபேக்டை சொல்லிட்டேன், தப்பி தவறி. ஒரு கெட்ட பழக்கம் வேற இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கெட்ட பழக்கத்தை மாத்திட்டேன். போடா சொல்லக்கூடாது, ரொம்ப கோச்சிக்கிறாங்க பாரு. ஏங்க இந்த மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக, ஏன்னா கொஞ்சம் பேர் தான் ஊர் பேரை சொன்னாங்க இல்லையா, தமிழ்நாட்டிலே மிச்ச பேர் எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக வரதட்சணை வாங்கக்கூடிய ஊர் வந்து இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். இது நியாயமா, முஸ்லீம்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு பேசிட்டு, ஐயோ அந்த ஊருக்காரர் வந்திருப்பார் போல இருக்காங்க. உடனே பிடிச்சிக்கிட்டு ஒரே வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டார். சொன்ன செய்தியெல்லாம் போயிருச்சு, சொன்ன செய்தியெல்லாம் காதுல போயிருச்சு. எங்க ஊரை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு. நான் சொன்னது சரியா தப்பா தான் அவர் பார்த்துருக்கணும் இல்லையா. அவரு அவ்வளவு உணர்வுள்ளவர் என்ன செஞ்சிருக்கணும், அந்த பேர் தான் ஊருக்கு வராத மாதிரி பார்த்துருக்கணும். எங்க விட்டேன்? சூப்பர் மசாலா. அப்போ இல்லை, உண்மையிலே நான் மறந்துட்டேன். சில நிகழ்வுகள் அப்படி கேட்பேன், அது வந்து ஜஸ்ட் டு மேக் த செஷன் இன்ட்ராக்டிவ். பட் சீரியஸ்லி ஐ ஃபர்காட் திஸ் நோ. இப்போ நான் வந்துட்டேன், எனக்கு ஓரளவு பொருளாதாரத்தை செட்டில் ஆகிட்டேன் அப்படி இல்லை. யூ ஷுட் நாட் ஃபர்கெட் யுவர் ரூட்ஸ். நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், எந்த மண்ணில் நீங்கள் தொழவே முடியாது என்றார்களோ, எந்த மண்ணில் நீங்கள் களிமாவே சொல்ல முடியாது என்றார்களோ, எந்த மண்ணில் நீங்கள் பிரச்சாரமே செய்ய முடியாது என்றார்களோ, எந்த மண்ணில் நீங்கள் பிரச்சாரம் செய்தால் அடிப்போம் என்றார்களோ, எந்த மண்ணில் நீங்கள் தொழுதால் உதைப்போம் என்றார்களோ, எந்த மண்ணில் நீங்கள் களிமாவை சொன்னால் கொள்ளுவோம் என்றார்களோ, எந்த மண்ணில் இவர்களோடு நீங்கள் வியாபார தொடர்பு கூட வைத்துக் கொள்ளக் கூடாது என்று பிரகடனம் எழுதி தொங்க விட்டார்களோ, அதே மண்ணில் வெற்றியாளராக போபவன் தான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய சேலஞ்சர் தான். ரசூலுல்லாஹ் மதீனாக்குள்ள நுழையனா, மதீனாக்குள்ள எல்லாரும் நுழையிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையிறாங்க மதீனால. யூதர்களை நம்பித்தான் உள்ள நுழைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. யூதர்களோடு தான் ஒப்பந்தம் ரசூலுல்லாஹ். ஆனா எண்ட் என்னது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஏன் முஸ்லீம்களை பார்த்தா பயப்படுறான்னு? நம்மளை விட அவன் நிறைய படிச்சிருக்கான் நம்ம வரலாறு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸாக இருக்கட்டும், ஹிஜாப் ஜட்மெண்ட்டாக இருக்கட்டும், கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், நம்மளை விட அவன் இஸ்லாத்தை தரமாக படிச்சு வச்சிருக்கான், இஸ்லாத்தோட ஹிஸ்டரியை தரமாக படிச்சு வச்சிருக்கான். அவனுக்கு ஒன்று தெரியும் உறுதியா, அது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? இவனுங்க பரப்புறானுங்களோ இல்லையோ, இந்த மார்க்கம் கொடூரமாக பரவிடும் ஈஸியா. இவனுக்கு லாக் வச்சுக்கிட்டே இருங்க, அதுவா போறது வேற. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஏகப்பட்ட சிக்கல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு காரணம் அதிகாரத்தை நோக்கி முஸ்லீம்கள் நகராதது தான் காரணம். நான் பிரான்ஸில் போகும்போது கேட்டேன். அப்போ எனக்கு ஒரு 2-3 விஷயம் சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே தமிழ் மரபு வழி வந்தவர்கள் வந்து மேயராக இருக்கார், ஒருத்தர் துணை மேயராக இருக்கார், அதெல்லாம் காட்டினாங்க. நாம் வாழக்கூடிய பகுதிகளிலே அதில் இப்போ நான் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இப்போ நீங்கள் இந்தியாவிலேயோ வேறு எந்த நாட்டிலேயோ முஸ்லீம்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கான்னு வைங்களேன். முஸ்லீம் ஒரு ஊரில் அப்படி தான் வந்து ஆம்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியும்ல தமிழ்நாட்டில். ஆம்பூரில் வந்து இந்த ஒரு பெரிய விவகாரம் வந்த பொழுது, சிஏஏ விவகாரம் வந்த பொழுது பெரிய அளவிலே போராட்டம். இது நுபுர் சர்மா விவகாரம்னு வந்துச்சு. நபிகள் நாயகத்தை பற்றி தப்பாக பேசிட்டா விவாதங்களில் அப்படின்னு.
அந்த பெரிய பிரச்சனை வந்து நபிசல்லாஸ்லம் பற்றி பேசிட்டாங்கன்னு பெரிய போராட்டம், பெரிய கூட்டம். அந்த மக்கள் ரொம்ப அன்பு கொண்டவர்கள் நம்ம மேலே இயற்கையாகவே. நான் அங்கே போயிட்டு கண்ணு கட்டது வரைக்கும் கூட்டம். அவள் பேசும்போது சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அன்பு கொண்டு இப்போ இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கீங்க எல்லாரும். ரசூலுல்லாஹ் பேசிட்டா அது கைது பண்ணலை அப்படின்னு வந்திருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊரில் வந்து ஃபுல்லாக முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். இந்த ஊரில் கலெக்டர் முஸ்லீமா? இந்த ஊருடைய கலெக்டர் நம்ம தேர்ந்தெடுத்து வர்றதில்லை. சரி, குறைந்தபட்சம் இந்த ஊருடைய எஸ்பி முஸ்லீமா, இல்லை ஒரு டிஎஸ்பி முஸ்லீமா, அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர் முஸ்லீமா, அல்லது ஒரு 4-5 எஸ்ஐ இருப்பான், அதில் யாராவது ஒருத்தனாவது முஸ்லீமா? இல்லை இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் எத்தனை பேர் முஸ்லீம்ஸ்? நம்முடைய பங்களிப்பு எங்கே? கல்வியிலும் அதிகாரத்திலும், குறிப்பாக கண்ணியமான பதவிகள் என்று பார்க்கப்படக்கூடிய. இன்னைக்கு நீங்க வெளிநாட்டில் இருக்க வரும்போது என்கிட்ட கூட்டு வந்தார், எங்களை ஒரு சகோதரர் கூட்டு வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? அப்போ அவருடைய நிறுவனத்தை பேர் சொன்னார். அந்த நிறுவனத்தில் இருப்பவர்கள் அது குறிப்பிட்ட சதவீதத்தை சார்ந்தவர்கள். கல்விக்காக புரட்சியை ஏற்படுத்திய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்வியின் புரட்சி. லுபுனா என்கின்ற பெண் அதிகபட்சமாக 5 லட்சம் புத்தகங்களை தன்னுடைய லைப்ரரியில் வச்சிருந்தார் என்பதுதான் அதிகபட்ச வரலாறு. லைப்ரரியில் ஒருத்தர், ஒரு தனிநபர் லைப்ரரி வச்சிருந்த வரலாற்றை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதில் முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர் லுபுனா என்கின்ற ஒரு முஸ்லீம் பெண். ஸ்பெயினுடைய கல்வி அறிவை போன்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலக வரலாற்றில் இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் கல்வியிலும் ஆற்றலிலும் அல்ஜிப்ராவாக இருந்தாலும் சரி, அல்ஜிப்ரா என்பவர் இஸ்லாமியர் தானே, அது கல்வியாக இருந்தாலும் சரி, விழிப்புணர்வாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் தான் முன்னணியில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் காலம் போக 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 சர்வைவல் கிரைசிஸில் முஸ்லீம்கள் மாட்டிக்கொண்டார்கள். பொழைச்சா போதும். அது கிரைசிஸா இருந்தது போய் கொஞ்சம் செட் ஆகிட்ட பிறகு கூட அதே கிரைசிஸை காரணமாக காட்டிக்கிட்டாங்க. பொழைச்சா போதும். நாம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறோமே, நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, யாருக்காவது ஒரு உதவி செஞ்சு, யாராவது உதவி செய்கிற இடம் இருக்கும், அங்கே கேட்டு வச்சுக்குவோம், நம்ம யார் மூலமாக உதவி செஞ்சுக்குவோம். அதுதான் என்னை கேட்டால் பர்சனலாக நிறைய பேர் என்கிட்ட கோவப்படுறாங்க இதை சொல்கிறதுனால. ஆனால் நான் மீண்டும் இதை பதிய வைக்கிறேன், இந்த இடத்துலையும் பதிய வைக்கிறேன். ஒவ்வொரு தனி நபரும் ஒரு நபரை கல்வியாளராக உருவாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றணும். தனிநபர் சொந்த பந்தத்தில் இருப்பாங்க யாராவது ஒருத்தர். இப்போ நீங்கள் அல்லாஹ் அடிக்கிற வேலை என்னை எடுத்துக்கொண்டால் சொல்கிறதுக்கு நம்ம தகுதி இருக்கணும் இல்லையா? ஒரு பெண்ணை வந்து ரஷ்யாவிற்கு அனுப்பி வைத்து டாக்டர் படிக்க வைக்கிறேன். இன்னொரு பெண்ணை, எங்ககிட்ட பணி செய்த பெண்ணுடைய சகோதரியை வந்து, எங்ககிட்ட வீட்டு பணி செய்த அவருடைய சகோதரி ஒருத்தரை வந்து சிவில் சர்வீஸ் படிக்க வச்சுட்டு இருக்கேன். அது வந்து ஒரு முஸ்லீம் சர்வீஸ் இதுங்கிறதுனால குறைந்த கட்டணத்தில். எங்கள் சட்ட அலுவலகத்தில் 22 ஜூனியர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம ஆஃபீஸில் நம்முடைய அபாபில் லீகல் கன்சல்ட் லா அசோசியேட்னு வச்சுருக்கிறோம், இங்கேயும் வச்சுருக்கிறோம், இந்தியாவிலேயும் வச்சுருக்கிறோம், யூஏலையும் இருக்குது. நம்மளுக்கு லீகல் கன்சல்டன்சி ஓனாக வச்சுருக்கிறோம். அதில் எங்ககிட்ட இருக்கக்கூடிய மாணவர்களில் குறிப்பிட்ட சில மாணவர்கள், இல்லை குறிப்பு என்னென்னா அவர்கள் முஸ்லீமாகத்தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை என்னை பொறுத்தவரை, ஏன்னா நம்ம வாழ்றது இந்தியாங்கிறதுனால. ஆனால் அவர்களுக்கு சில பேர் என் மூலமாக உதவி செய்கிறார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு. அவர்கள் முஸ்லீம்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையில், ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய எண்ணம் என்ன, நம்முடைய சிந்தனை என்னவா இருக்குது அப்படின்னா, யாருக்காவது செய்வோம், நம்முடைய சொந்த பந்தத்தில் யாருக்கும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்கிறோம். அது நிறைய பேருக்கு அந்த எண்ணம் ஓடுது. ஏன்னா நம்ம ஏதோ செஞ்சு அவங்க பெருசாகிடுவாங்க, பெருசாகிட்டா நம்மளோட பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம். ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. ஓ அப்படியா? எந்த மொழியில்? ஓகே ஓகே, சொல்லியிருந்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் பேசியிருப்பேன், இல்லை நான் ஹிந்தியில் பேசியிருப்பேனே. லைவ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. எங்க விட்டேன்? நம்முடைய சொந்த பந்தங்களில் இருந்து நம்முடைய உதவியை நம்முடைய சொந்த பந்தங்களிலிருந்து ஆரம்பித்து சமூகத்தில் காவல்துறை அதிகாரிகளை, குறிப்பாக வழக்கறிஞர்களை, நீதிபதிகளை, ஒரு புள்ள வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு, நானே அப்போ சிரமப்பட்டுட்டு இருந்த காலம், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நம்மகிட்ட வந்தபோது அந்த பெண்ணுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்து, இப்போ வரைக்கும் அது ஒரு முஸ்லீம் பெண் தான். அந்த பெண்ணுடைய கல்வி நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ எந்த காலத்திலும் வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நீ போயிடக்கூடாது. உன்னுடைய இலக்கு இன்ஷா அல்லாஹ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும். அதான் உன்னுடைய இலக்கு. அது நீ முதல்ல இப்போ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உன்னுடைய இலக்கு வந்து ஜட்ஜாக வச்சுக்க. ஏதோ ப்ராக்டிஸில் போகிறோம் அதெல்லாம் நீ நினைக்காத. அதற்கான என்ன சூழ்நிலை வருமோ இன்ஷா அல்லாஹ் நான் என் மூலமாக, நான் என்றைக்குமே அல்லாஹ் போதுமானவன், நான் வந்து தனிநபர் கிடையாது. நான்
உங்களை போன்று ஒரு பெரிய அளவில் வந்து சமுதாய பின்புலத்தில் இருப்பவன் தான் நான். நம்ம சொன்னால் செய்கிறதுக்குன்னு ஒரு பெரிய அல்லாவுடைய அருளால் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை எப்படி செய்வோம் அப்படின்னா நேரடியாக தொடர்புபடுத்துவோம். இவர்கள் பயன்பெறுபவர்கள் அப்படின்னா நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்க டைரக்ட் ஆகிக்கிங்க ஸ்டூடெண்ட்டோட. இப்படி கல்வி பயில்பவர்களை தேர்ந்தெடுத்து இது வரைக்கும் நம்ம நிறைய நம்முடைய பொருளாதாரம் எதில் போயிருக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பொழுதன்னைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், குமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், குமருக்கு செய்யலாம். நான் தப்பு சொல்லலை, செய்கிறவங்களுக்கு எல்லாம் அருள் புரிவிட்டேன், அதெல்லாம் சொல்லலை. ஆனால் அவசியம் எதுவானது? ஒரு பக்கம் எல்லாம் கல்யாணத்தை பற்றி சொல்லிட்டான். இருக்கிறதுலேயே எது ரொம்ப செலவு குறைவாக இருக்கிறதோ அந்த திருமணம் தான் எனக்கு பிடிச்ச திருமணம்ட்டான். ஆனால் இன்னமும் சமுதாயத்தில் அது மாறலை. கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டாவது பள்ளிவாசல் வெளியே நின்று யாசகம் கேட்டாவது நல்லா நடத்தணும் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. குமர்காரியம் வச்சிருக்கிற நல்லபடியாக கொடுங்க, எல்லாம் அவர்களுக்கு அருள் புரியட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாரையும் நான் ஐ எம் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் தெம், அதை விட்டுருவோம். ஆனால் மிக முக்கியமானது எது அப்படின்னா கல்வி. இன்னைக்கு சமூகம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க இந்த மார்க்கம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நான் சொன்னல கேரளா ஸ்டோரி கதை. அப்ப நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த எங்களுக்கு எதிராக அப்பியர் ஆனவர் யார் அப்படின்னு சொன்னா சதீஷ் பராசுரன். அவர் யாருன்னா பாபர் மசூதி வழக்கில், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் பாசிஸ்டுகளுக்கு ஆதரவாக அப்பியர் ஆன பராசுரனுடைய மகன் சதீஷ் பராசுரன். விப்புல் அமிர்தலால் ஷா ப்ரொடியூசர், அவருக்கு ஆதரவாக வந்து அப்பியர் ஆகிறார். எங்களுக்கு எதிர்க்கு அவர் எந்த அளவுக்கு இது ஒரு க்ளோஸ் டோர் ஈவெண்ட்டுங்கிறதுனால சொல்கிறேன். அவர் எந்த அளவுக்கு இதுனா எங்களை நேரில் கூட பார்க்கல, அவர் அப்படி ஜட்ஜை பார்த்து தான் பேசுகிறார். ஆனால் அல்லாஹ் போதுமானவன். 32,000 பேர் லவ் ஜிஹாத் பண்ணாங்கன்னு சொல்றீங்களே, திரைப்படங்க, அதாவது திரைப்படத்துக்கு டைட்டில் போடுறான் அன்கவரிங் த ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன். என்ன அர்த்தம் அப்படின்னா அன்கவரிங் த ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன். நான் சொன்னேன், in this history of this honorable high court, films have got banned even though they carried the disclaimer fictional story. fictional story ன்னு போடப்பட்ட திரைப்படங்கள் கூட இந்த மாண்பமை பொருந்திய நீதிமன்றத்துடைய வரலாற்றில் தடை செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா அவைகள் வந்து உண்மைக்கு புறம்பானதாக வன்முறையை தூண்டக்கூடிய விதமாக இருந்தபோது தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் this particular film producer has got the audacity to declare that he is uncovering the truth that was kept hidden, but still it was completely malicious, still it was completely defectious. ஒரு குறையுள்ள ஒரு கேவலமான ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வந்து ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன், லவ் ஜிஹால்னு ஒரு கான்செப்டை சொல்றான். எப்படி நம்ம சமூகத்துக்கு திணிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு எங்க வந்துட்டான், கார்பரேட் ஜிஹாதில் வந்துட்டான். டிசிஎஸ்க்கு கொடுமை என்ன தெரியுமா? எத்தனை பேர் அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. எல்லாரும் பார்த்தீங்களா அதை, அந்த டிசிஎஸ் சப்ஜெக்டை? கிட்டத்தட்ட அந்த பெண் எச்ஆரே கிடையாது. அதாவதுங்க மகாராஷ்டிரால எல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும், கஷ்டம்தான். நாளை முக்கா ஒருத்தருக்கு அப்படியே கண்ணு சுருவுது. எனக்கு கூட எனக்கு தெரிஞ்சு டீ கூட கொடுத்து ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். வேணாம் நான் ஜஸ்ட்டு இல்லை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பயிற்சி தூக்கம் பயிற்சி அவருக்கு இப்போ மகாராஷ்டிராவில் புல்கார் அப்படின்னு ஒரு ஊரில் குழந்தைகள்லாம் கடத்தப்படுறாங்க. அப்போ தொடர்ந்து வந்து சில்ட்ரன்ஸ் வேர் கிட்னாப்டு ஃபார் தேர் ஆர்கான்ஸ். ஆர்கான் theft in Maharashtra, Pulgar. What happened? The villagers made a vigilant team. Among them, they constructed a vigilant team so that they could capture the culprits. அப்போ வந்து ஒரு குரூப்பாக நின்றுக்கிட்டு யார் வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 சாமியார்கள், ஹிந்து சாமியார்கள் 2 பேர் அது வழியாக போகிறாங்க. போனால் இந்த கும்பலெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிருச்சு, ஓடி போய் பிடிச்சிட்டு பார்க்கறது இதாக இருப்பாங்கல்ல, சந்தேகத்துக்கு இடமா தெரிஞ்சிருக்கிறாங்க. தே லுக் சஸ்பீஷியஸ். அவங்கள பிடிச்சி சம்திங் இஸ் ஃபிஷி, வி ஹவ் காட் தி கல்பிரிட்ஸ் அப்படின்ட்டாங்க டக்குன்னு. அங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சர்ஸ் இருப்பாங்கல்ல, காட்டில் இருப்பாங்கல்ல போலீஸு, அவங்க வந்து அந்த ரேஞ்சர்ஸ் என்ன பண்ணாங்க, சும்மா ஏன்பா, தே ஆர் செயின்ஸ், தே ஹவ் நத்திங் டு டூ வித் ஆர்கான் தெஃப்ட், தே ஆர் செயின்ஸ், விடுங்கப்பா அப்படின்னு பிடிச்ச உடனே திரும்ப செய்தி எப்படி பரவுது அப்படின்னா, நம்ம ஊர்காரங்கெல்லாம் சேர்ந்து நம்ம குழந்தைங்களை கொண்டவங்களை பிடிச்சிட்டோம், ஆனால் போலீஸ் அவங்களை காப்பாற்ற பார்க்குது அப்படின்னு செய்தி பரவணும். உடனே ஊர் சூடாயிருச்சு. கிராம மக்கள்லாம் தடி மண், அதுவும் வட இந்தியா சொல்லவா வேணும், போட்டு குறைத்து மதிப்பிடுறதுக்காக சொல்லலை, புரளி அங்கே ஈஸியாக பரவிடும். இல்லைன்னா ஒரு கோத்ரா நடந்திருக்க வேண்டிய வேலை இல்லையே, ஒரு குஜராத் கலவரம் நடந்திருக்க வேலை இல்லையே, அதுக்காக சொல்கிறேன். அகைன் ஐ டோன்ட் மீன் டு பிலிட்டில் எனிவன். அப்போ அந்த கிராம மக்கள்லாம் கட்டையும் தட்டையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் இப்போ கூட புல்கர் சுவாமிஸ் அட்டாக்ட் அண்ட் கில்டுன்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும், இப்போ கூட வரும். என்ன பண்ணுறான்னா, அந்த கையை பிடிச்சிட்டு நிற்கிறான் போலீஸு,
அந்த போலீஸுடைய கை மேலே அடிக்கிறான் கட்டையை வச்சு. போலீஸ் பயந்துட்டான், ஐயோ நம்மளை சேர்த்து அடிச்சிட்டு போகிறாங்கன்னு. அவன் இவங்களை விட்டுட்டு உள்ளே ஓட்டான். அந்த சின்ன ஸ்டேஷன் மாதிரி இருக்கும்ல, பூத் மாதிரி, அதுக்குள்ளே ஓடிட்டான். அந்த 2 சாமியார்களும் ஓடுறான், கொஞ்சம் தூரம் தான், இந்த செவரு வரைக்கும் ஓடி இருப்பாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அந்த கட்டையை போட்டு அடித்ததில் ஸ்பாட் அவுட் 2 சாமியார்களும். சரியா, இதுதான் ஸ்டோரி. ஓகே, இதை எடுத்து ட்விட்டர், ஃபார்மர்லி ட்விட்டர், நோ எக்ஸ், அதில் போடுறார் ஒருத்தர், முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 2 சாமியார்களை அடித்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போடுறார். இது போட்டது யார் தெரியுமா? அன்றைய மகாராஷ்டிராவின் எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ். இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி வரதுக்குள்ள இதுதான் சம்பவம்னு போய் சேர்ந்துருச்சு எல்லார்ட்டையுமே. எத்தனை பேர் எக்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? ட்விட்டரில் அக்கௌண்ட் இருக்கா? இதுக்கு தான் இந்த பயானே. எக்ஸ் அக்கௌண்ட் வைக்கணும், அதில் ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் உலகம் போகிற ஓட்டத்தில் நம்ம கண்டிப்பான முறையில் ஈடு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சோஷியல் மீடியா பயன் பண்ணாங்க இல்லையா, அது சோஷியல் மீடியா இட்ஸ் என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லை, வேர்ட்ஸ் இம் இன்அடிக்வேட் டு எக்ஸ்பிளைன் how important social media is. Now social media is being weaponized against us. If we fail to update ourselves and upgrade ourselves, definitely we will be the losers eventually. கடைசியா நமக்கு தான் நஷ்டம். ஒரு பொய்யை எடுத்து இந்த சமூகத்துக்கு எதிராக பரப்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுகிறான், திரைப்படம் எடுக்கிறான், அந்த பொய்யை அப்படியே போடுறான், அந்த பொய்யை நம்ப வைக்கிறான். அப்போ இதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். ஒரு பொய்யை இப்படி போட்டு தொடர்ந்து பேசி நான் அப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி. புதுக்கோட்டையில் இப்படி ஒரு சம்பவம், இப்போ புதுக்கோட்டையில் வந்து ஜமாத்துல் உலமா ஏற்பாடு செய்த மிகப்பெரிய வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிரான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், கிட்டத்தட்ட 20,000 பேர் மேலே வந்திருப்பாங்க, பெரிய கூட்டம். அப்போ அதை பேசும்போது இந்த சம்பவத்தை சொல்லி நான் சொல்கிறேன், இப்படிலாம் இருக்கு, அதனால் நம்ம சொல்கிற செய்தியை மாற்றி சொல்லிடுறாங்க. அப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், நீ வந்து முஸ்லீம்களை பார்த்து பயப்படுற, முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பார்த்து பயப்படுற, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்த? சொத்துக்களுக்கு எதிராக தான் கொண்டு வந்த. உனக்கு தைரியம் இருந்தால், நீ ரொம்ப பேசிக்கிறிய இஸ்லாத்தை பற்றி அப்படி இப்படின்னு, உனக்கு தைரியம் இருந்தால் ஒரு 10 நீ வந்து எங்கள் இஷ்டப்படி நாங்கள் தாவா பண்ணலாம், இல்லைன்னா ஜாகிர் நாயகியை முடக்கி வச்ச பயந்தானே, உங்கள் இஷ்டப்படி நீங்கள் தாவா பண்ணலாம் அப்படின்னு விட்டு வச்சு பாரு. இந்தியாவில் எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம அரசாங்க சட்டம் தரக்கூடிய உரிமை தான் அது. ஹிஜாபோ தாவாவோ கான்ஸ்டியூஷன் என்ன உரிமை தருதோ அந்த உரிமையை நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்து பாரு. 10 ஆண்டு அப்படின்னு எல்லாம் கேளுங்களேன், 10 வருஷம். ஏன்னா நான் ரொம்ப காஷியஸாக இருப்பேன் எங்கே போனாலும். ஏற்பாட்டாளர் அல்லாஹ்வுடைய கிருபையால் இது வரைக்கும் பேச்சுக்காக எக்ஸ்ப்ளோசிவாக நம்ம பேசினாலும் ஒரு சின்ன எஃப்ஐஆரோட நம்ம வாங்கினது கிடையாது இது வரைக்கும். ஏன்னா அந்த அல்லாஹ் நமக்கு அந்த லீகல் நாலேஜ் கொடுத்துருக்காரு. அப்போ நான் சொல்கிறேன், 10 வருஷம் தக்பீர் வந்துச்சு. உடனே நான் சொன்னேன், இல்லை 5 வருஷம், இல்லை 1 வருஷம், இல்லை 6 மாதம். எங்கள் மார்க்கத்தை எந்த தங்குதடை இல்லாமல் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது நீ அனுமதிச்சுப்பார். 6 மாதம் சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா, நம்ம எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இதை கம்ப்ளீட் பண்ண வேணாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை இதை எப்படி சொன்னாலும் திருச்சி போட்டுருவான் நாளைக்கு, இதை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு. இங்கே பகல்காம் அட்டாக் நடந்துச்சுல காஷ்மீரில், அப்போது ஒருத்தன் ஒரு நார்த் இந்தியன் எக்ஸ் அக்கௌண்ட்டுங்க எடுத்து இந்த சப்ஜெக்டை கட் பண்ணி இங்கே ஒருத்தன் பாருங்க 6 மாதத்தில் இஸ்லாம் ஆகிரும் இந்தியாவுன்னு சொல்கிறான் பாருங்கன்னு போடுறாங்க. நான் சொல்கிறேன், இத்தனைக்கும் சிரிக்கிறதுக்காக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் சொல்லி எந்த சம்பவத்தை, இந்த மகாராஷ்டிரா சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கடுத்து இந்த சம்பவத்தை சொல்கிறேன். இப்படி எல்லாம் திரிக்கிறானுங்க உண்மைக்கு புறம்பா. Still I am informing them, they will fill the blanks. Again they are okay and desperate to fill the blanks. நாங்கள் இப்படி தான் ஃபில் பண்ணுவோன்னு நான் அந்த கமெண்ட்டில் போய் சிரிச்சு வச்சேன். ஒரு 10 எமோஜி, சிரிக்கிற எமோஜி போட்டு வச்சேன், சொல்லிக்க அப்படின்னு. பட் ஸ்டில் அது சீரியஸாக எடுக்கணும் அவன் முடிவு பண்ணான்னா அவன் என்ன, நம்முடைய ஹோம் மினிஸ்டர் சொன்னாருங்க, இந்தியாவில் எது செய்தியாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதான் செய்தி அப்படின்னா. நம்முடைய பலம் எங்க? இத்தனை பேர் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னே தெரியல. இருக்கணும், வேறு வழி இல்லை. ஒன்று நம்ம அல்டர்னேட்டிவ் சோஷியல் மீடியா கொண்டு வந்திருக்கணும். நம்ம ஒரு எஃபிஐயோ எக்ஸ்ஐயோ நம்ம ஒரு இன்ஸ்டாவையோ ஏதோ நம்ம கொண்டு வந்திருக்கணும். முடியலை அப்படி இல்லைன்னா இருக்கிற இடத்துல ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து ஓட்டம் அப்படி நேரம் இல்லையா, அப்படிலாம் கிடையாது. பொழுதன்னைக்கு எல்லார் வேலையும் இப்படி தானே இருக்குது. எல்லார் வேலையும் அதுதானே பயானே டாபிக் வச்சுருக்கிறாங்க, அதுதான் டாப்பிக்காக வச்சாங்க. அப்போ சமூகத்துக்கு இப்போ வந்து அறிவு இல்லையா? இருக்குது. ஆற்றல் இல்லையா? இருக்குது. பொருளாதாரம் இல்லையா? இருக்குது.
சிந்தனை இல்லையா? இருக்கு. ஆனால் அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. அப்படி இல்லாததுடைய விளைவுதான் ஒரு பச்சை பையை ஒரு திரைப்படமாக எடுத்து வைத்து நம்முடைய தாவாவுக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை எடுத்து வச்சு பேசுறார். அப்ப நான் உயர்நீதிமன்றத்தில் நின்ற போது கேட்டேன், விஜயா சத்யநாதன் எம்பியும் பென்னி பேனான் எம்பியும் பார்லிமெண்ட்ல லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் கேள்வி கேட்டார்கள். வாட் இஸ் இஃப் தேர் இஸ் எனிதிங் கால்ட் லவ் ஜிஹாத் இன் இந்தியா என்று கேள்வி கேட்டார்கள். ஹோம் மினிஸ்ட்ரி, நம்முடைய ஹோம் மினிஸ்ட்ரி, இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி ரிப்ளை கொடுத்துச்சு, தேர் இஸ் நோ சச் திங் கால்ட் லவ் ஜிஹாத், ஒன்லி 2 cases of interfaith marriage has been recorded, even that has been investigated by NIA. ஹோம் மினிஸ்ட்ரியோட ரெக்கார்டு இருக்கும் பொழுது how dare they are, who gave them the, where is the audacity of this producer to declare there is love jihad in India? Still they are dare enough to declare that they are uncovering the truth that was kept hidden. அடுத்த நொடி அல்லாஹ் போதுமானவன், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. சுப்ரீம் கோர்ட்ல நடக்காத ஒரு செயல் நம்ம வழக்கில் நடந்துச்சு. உடனே சதீஷ் பராசரம் சொன்னார், your lordship will change the thing into fictional story அப்படின்ட்டார். சுப்ரீம் கோர்ட்ல கிடைக்கலங்க அந்த ரிலீஃப். அல்லாஹ் போதுமானவன். என்னமோ தெரியல, அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அதில் என் உழைப்பை, அலீம் புகாரி உழைப்பை விட அரவிந்தாக்ஷன் உழைப்பு தான் 90. அப்போ அங்கே தான் கேட்குறேன், எனக்கே வெட்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா என்கிட்ட என்ன சொன்னார்னா, அவர் அரவிந்தாக்ஷன் சார் வந்து ஒரு 1 லட்ச ரூபா ஃபீஸ் எடுத்து வந்தார். எடுத்து வந்து கொடுத்து செய்யுங்க சார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது, நான்லாம் செத்து போயிடுவேன், செத்து போயிட்ட பிறகு எங்கள் அல்லாட்ட போய் நிற்பேன். கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது, முஸ்லீம்களை மையப்படுத்தி இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்தான். அதை எதிர்த்து அரவிந்தாக்ஷன் ஒரு கிறிஸ்டின் வந்தான். அவன் அவ்வளோ வேலை பார்த்து உங்ககிட்ட வந்தான். அயோக்கிய பையிலே உனக்கு கொடுத்த அறிவுக்கு நீ அவங்ககிட்டே 1 லட்ச ரூபா வாங்கினே, எல்லாம் என்ன கேட்பான் சார், வேணாம் சார் அப்படின்னு. அப்போ என் கூட அனீஷ் ராஜன் ஒரு பையன் இருப்பான், கிறிஸ்டின். அவன் நம்ம கூடவே இருப்பான், தம்பி மாதிரி அசிஸ்டண்ட். சார் அவனையாவது ஒரு 1000 ரூபா வாங்கிக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ஒரு ஹெல்ப் பண்ணுறாப்லையே தம்பி, அப்புறம் சரி வாங்கிப்பா அப்படின்னு. அவருடைய உழைப்பு தான் 90. அதில் எந்த அளவுக்குன்னா, கோர்ட்டில் வந்து அது ஆரம்ப கட்டத்தை எப்படி போச்சுன்னா கொஞ்சம் டவுனாக போச்சு அந்த கோர்ட் சிச்சுவேஷன்ஸ். அதை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டார். என்னுடைய கேள்வி ஒன்று தான், கேரளா ஸ்டோரி என்கின்ற முஸ்லீம்களை மையப்படுத்திய, முஸ்லீம்களை இழிவுபடுத்தக்கூடிய, முஸ்லீம்களுடைய அழைப்பு பணியை இழிவுபடுத்தக்கூடிய, இப்போ கேரளா ஸ்டோரி 2 வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை இழிவுபடுத்தக்கூடிய திரைப்படம் வந்தபோது எத்தனையோ அப்துல்லாக்களும் அப்துல் ரஹ்மான் இருக்கும் பொழுதும் கொதிக்கலையே. குறைஞ்சபட்சம் ஜெர்மனியில் இருந்தால் ஒரு அப்துல் ரஹ்மான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்கணுமே. இல்லை இங்கே சேஃபாக தான் இருக்கிறோம், பிரச்சனை இல்லை, எனக்கு உணர்வாக இருக்கிறது, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருந்துக்கணுமே. இந்த உணர்வு தான் பிரச்சனை. எதுவுமே இல்லையா? பழனி பாபா சொன்ன மாதிரி, ஒற்றுமை இல்லை என்று இல்லை, ஒன்றுபட தெரியவில்லை, உணர்வு இல்லாமல் இல்லை, அந்த உணர்வுக்கு சரியான உருவம் கொடுக்கவில்லை. அதுக்கான தீர்வு என்ன? அதற்கான தீர்வு என்ன? ஒரு குறிப்பிட்ட இலக்கில் 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் எத்தனை வழக்கறிஞர்களை இந்த சமுதாயம் உருவாக்க போகிறது? படித்தால் தீட்டு, படித்தால் அவனுடைய காதில் ஈயத்த காட்சி ஊத்தணும். ஏகலைவன் கதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? துரோணாச்சாரி என்ற ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும்தான் வில்லம்பு செய்ய சொல்லிக் கொடுப்பார். ஏகலைவன் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து அவர்களுடைய பார்வையில் சாதியால் தாழ்ந்தவன். அவன் வந்து அதெல்லாம் கற்றுக்கூடாது. ஆனால் அவன் வந்து எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாங்கன்னு கேட்குறான். நீ எல்லாம் கற்றுக்கூடாது, சத்திரியர்கள் தான் கற்றுக்கணும், நீ கற்றுக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அவன் வந்து தூரம் நின்று அந்த கல்வியுடைய ஆர்வம் அப்படி தூரம் நின்று பார்த்து இப்படி தான் சொல்லித்தராங்க, இப்படி தான் சொல்லித்தராங்கன்னு கற்றுக்கிட்டு ஒரு காலம், ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நானும் அதே மாதிரி செய்வேன் அப்படிங்கிறார். நீ செய்வியா? உனக்கு தான் நாங்கள் சொல்லியே தரலையே, எங்கே வில்லம்பு எய்து அப்படின்னு பார்த்தா அவன் வில்லு விடுறான். இவ்வளோ நாள் இவங்ககிட்ட டேரெக்டாக கற்றுக்கிட்டவனோட இவன் பயங்கரமாக அடிக்கிறான். அசந்து போயிட்டான் அந்த வாத்தியார் பேர் என்னது? துரோணாச்சாரி. நிறைய பேர் சொல்லாதவங்க வந்து கவனிக்கலன்னு அர்த்தம். அது தெரியும் எனக்கு. ஐ யூஸ் டு பி ஹெச்ஓடியாக இருந்திருக்கேன் நான் ஸ்கூல்லலாம். ரியல் பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தி எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் இட். சொன்னால் திரும்ப சொல்ல தெரியணும். இல்லைன்னா நம்ம அதை பேசி இவ்வளோ நிகழ்ச்சி ஏற்பாடு அவங்களும் பண்ணி நம்முடைய உழைப்பு என்பது கம்மி. சும்மா ஒரு காலை ட்ரெயின் ஏறி வரப்போகிறோம். ஆனால் ஒரு இத்தனை பேர் ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சு எங்கே விட்டேன் துரோணாச்சாரி. அப்போ அந்த துரோணாச்சாரி என்ன பண்ணுறாரு, என்னடா இவன் பயங்கரமாக விடுறானே அப்படின்னு சொல்லி இங்கே வா, அப்போ எனக்கு கொஞ்சம் குருதட்சணை கொடுன்னு கேட்குறாங்க கிட்ட. யார்கிட்ட? ஏகலைவன் கிட்ட. அவன் பேர் ஏகலைவன் கிட்ட. அப்போ எனக்கு குருதட்சணை கொடு. ஐயா என்ன கேட்கறீங்களோ கொடுக்குறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உன் கட்டவரில் வெட்டி கொடுங்க. கட்டவரெலாம் எப்படி தடிப்பான் அவன். இது எதுக்கு சும்மா சொல்கிறேன், இவன்லாம் படிக்கவே கூடாதுன்னு ஒரு கம்யூனிட்டி சொன்னான்ல, கேட்டுக்கங்களா, இவன்லாம் படிக்கவே கூடாதுன்னு சச்சார் கமிட்டி அறிக்கை சொன்னது. அவன் நம்மளோட வேலை இருக்கான் படிப்பில்.
படிக்கவே கூடாதுன்னு சொன்னவன் கூட இந்தியாவில் நம்மளோட படிப்பில் மேலே இருக்கிறான். ஆனால் நம்ம சமுதாயம் கீழே இருக்கு. நம்மளோட உங்களை எடுத்துக்காதீங்க. நீங்களாம் நல்லா படிச்சிருக்கலாம், நீங்கள் ஜெர்மனிக்கு வந்திருக்கலாம், ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்கலாம், நல்ல பொருளாதாரத்தை கூட ஈட்டாமல் இருக்கலாம், இனி ஈட்டலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இருக்கிற நாடு செட்டில்டு கண்ட்ரி தானே, டெவலப்டு கண்ட்ரி தானே. எப்படி பார்த்தாலும் சமூகத்திற்கு என்ன செய்தோம்? இந்த சமூகத்தில் இன்னும் ஒரு 10 ஆண்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இன்னும் ஒரு 10 ஆண்டில். அப்பதான் லவ் ஜிஹாதை பத்தி பேசினா. அப்ப நான் கேட்டேன், 32,000 உமன் அப்படிங்கிறா. சிஏஏ உடைய அறிக்கையின் படியும் இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரியின் அறிக்கையின் படியும் ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டுகளிலே அந்த ஐசிசி ரீஜன்ல போய் சேர்ந்தவங்க 5300 பேர் தான். 32,000 பேர் எப்படி சொன்னா? அப்ப நான் சொன்னேன், this is a direct attack on the able leadership that is ruling our nation for the past 10 years. யாரு? நான் சொன்ன கோர்ட்ல வேற வழி இல்லை. நான் கோர்ட்ல சொன்னேன், இந்தியாவுடைய பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நேரடியாக தாக்குறாங்க இவங்க. ஏன்னா as if India is the wholesale supplier of terrorism to the world. தப்பு இல்லையா இது அப்படின்னு உடனே சொன்னாங்க. அந்தால அல்லாஹ் போதுமானவன், விலாட் I'll change it into 3 அப்படின்ட்டான். நான் இதே தான் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கோர்ட்டில் நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் எமோஷனலாக என்ன பண்ணிட்டேன், no Milad, this honorable high court must ask them why this sudden transition, all of a sudden why they transfer from 32,000 to 3. எங்கேயோ இருக்குது. initially when they made it 32,000 what was their intention? ஒரு பொய்யா ஒரு செய்தி 32,000 போட்டல, அப்ப என்ன காரணத்துக்காக அதை போட்டேன். உடனே ஜட்ஜி ஜெகதீஷ் சந்திராஜ் அவர் மாஸ்க் போட்டு வந்தார், நல்லா ஞாபகம் இருக்கு. இப்படி குனிஞ்சிருந்தது என்சார் கவுன்சில் கூல் டவுன் அப்படின்னார். இப்போ கூட இருக்கிற நபீல்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட் இருந்தார். அவர் சொன்னாரே, உங்களுக்கு ஃபைனை கீனை போடாமல் ஜட்ஜி கூல் டவுனுங்கிறாரு, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க அப்படி. உணர்வு என்ன பண்ணுறது? அப்போ இந்த சமூகத்தில் இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கலெக்டிவாக பண்ணி நிறைய தோத்துருச்சு சமுதாயம். அதனால் நான் ஒரு யோசனை வச்சுருக்கேன். என்னென்னா, ஒவ்வொரு தனிநபர் ஒரு ஐஏஎஸ்ஐ உருவாக்க வேண்டும். பெரிய இலக்கு, சரியா? அதுக்கு உங்கள் குடும்பத்திலேருந்தே ஆள் தேடுங்க. கண்டிப்பாக நம்மள இருப்பாங்க யாராவது. நம்ம ஒரு குடும்பத்திலிருந்து ஆள் தேடுறது என்ன, அதுவும் குரான் அடிப்படையில் வரணுங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். குரான் அதை தான் சொல்லுது, சதக்காவை தர்மத்தை உங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிங்க அப்படின்னு. இல்லையா, எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் நேரடியாக அவங்களுடைய எல்லா பராமரிப்பையும் பாருங்கள். நீங்கள் அவங்கள உருவாக்குங்க. யார்கிட்டையும் பொருளாதார பரிவர்த்தனை வச்சுக்க வேண்டியதில்லை, டிரான்சாக்ஷன் வேண்டாம், உருவாக்குங்க. அப்படி முடியலையா, யாரையாவது குரூப் 1 குரூப் 2 படிக்க வைங்க. அதுவும் முடியலையா, குறைந்தபட்சம் யாரையாவது ஒரு கான்ஸ்டபிள் ஆக்குங்க, எஸ்ஐ ஆக்குங்க. எஸ்ஐ முடியலன்னா கான்ஸ்டபிள் ஆக்குங்க. தேடினா கிடைக்கும், வேற வழி இல்லை. சமுதாயம் மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிகிட்டு நிற்குது. ஒரு எஸ்ஐ ஆக்குங்க. அப்படியும் முடியலையா, ரொம்ப குறைந்தபட்சம் கண்டிப்பான முறையில் உங்களிடத்தில் யார் கல்விக்காக தேடி வந்தாலும் அவர்களை வழக்கறிஞர்களாக்குங்க. கண்டிப்பான முறையில் யார் தேடி வந்தாலும் பேசிக் அது, பிகாஸ் இட்ஸ் டிகிரி. நீங்கள் லா படிச்சு என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கப்புறம் லா படிச்சுட்டு குரூப் 1 குரூப் 2க்கும் போகலாம், யூபிஎஸ்சியும் பண்ணலாம், வெளிநாட்டுக்கும் வரலாம், எங்கே வேணால் போகலாம். அது ஒரு பேசிக் டிகிரி, அவ்வளோதான். அது இருந்துச்சுன்னா நீங்கள் திடீர்னு யூகே மாதிரி வாய்ப்பு கிடச்சுன்னா சொலிசிட்டராக போகலாம். பிரான்ஸ் மாதிரி நாட்டில் விட ஃப்ரெஞ்சை கற்றுக்கிட்டு அங்கேயும் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம் மட்டும் இருக்குது, இங்கேயும் வரலாம். கண்டிப்பான முறையில் சமுதாயத்தில் வழக்கறிஞர்களை உருவாக்குங்கள். அது மிகப்பெரிய அளவிலே. ஏன்னா திப்பு சுல்தான் உங்களுக்கு தெரியும். திப்பு சுல்தான் நம்முடைய வரலாற்றில் எவ்வளோ முக்கியமான ஒரு லீடர். அவரை பற்றி ஒரு ஆச்சரியமான செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்படியே ஓடிடுச்சு டைம். நான் போனோம்ல, ட்ரெயின் வரும்போதே ட்ரெயின் விட்டேன். அப்போ திப்பு சுல்தானை பற்றி சஞ்சய் கான் அப்படின்னு ஒரு டைமில் கொஞ்சம் இதுமாரி ஆளுங்களுக்கு தெரியும். ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் ஒரு படம், ஒரு நாடகம் வந்துச்சு அப்போ தூர்தர்ஷனில். திப்பு சுல்தானுடைய வரலாற்றை எடுத்தாங்க. அதை எடுக்கிறப்ப இதே கும்பல், இப்போ எந்த கும்பல் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறதோ அதே கும்பல் அந்த செட்டை கொளுத்தி விட்டுருச்சு, இந்த படமே வரக்கூடாது அப்படி. அதன் பிறகு கஷ்டப்பட்டு திரும்ப அந்த எடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கெல்லாம் போய் அவர் அந்த படத்தை எடுத்தார். அப்படி எடுக்க போகிறப்ப நீதிமன்றத்தின் வாயிலாக அரசு தரப்பிலிருந்து ஒரு சென்சார் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வச்சாங்க. இவர் தான் சென்சார் பண்ணுவார். அது யாருன்னு சொன்னால் கேஆர் மல்கானி. அவர் பேர் கேஆர் மல்கானி. கேஆர் மல்கானி சென்சார் பண்ணி தருவார். அப்போ அவர் கேஆர் மல்கானி வந்தவன் என்ன சொன்னார் அப்படின்னா,
திஸ் இஸ் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு போடணும் அப்படின்னு சொல்லிட்டார். ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வந்தது, அதிலெல்லாம் போடலை ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு, கற்பனை கதை அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவர் கதையை படம் என்ன போடணுமா? ஃபிக்ஷனல் ஸ்டோரி, இது ஒரு கற்பனை கதைன்னு போடணும், அப்போ தான் அனுமதிப்போம் அப்படின்ட்டாங்க. போட்டாங்க, ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு போட்டாங்க. அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, கேஆர் மல்கானி யார் அப்படின்னா, அதுக்கு வந்தார்ல, அவர் யாருன்னா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆர்கனைசர் பத்திரிகை, ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை இருக்கு இல்லையா, தமுகவுக்கு ஒரு பத்திரிகை இருக்குது, டிஎன்டிஜேக்கு ஒரு பத்திரிகை இருக்குது, திமுகவுக்கு ஒரு பத்திரிகை இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு பத்திரிகை இருக்குது. அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகைக்கு பேர் தான் என்னது? ஆர்கனைசர். ஆர்கனைசர் பத்திரிகையினுடைய முதன்மை ஆசிரியர் அவர். ஒன்று, பாஜக காலங்களிலே 3 மாநிலங்களுக்கு மேலாக கவர்னராக இருந்தவர், அவ்வளோ பெரிய ஆள். அதே போல் எமர்ஜென்சி காலகட்டங்களில் இந்திரா அம்மா எமர்ஜென்சியை கொண்டு வரும் பொழுது அதிகமாக தேடப்பட்டவர், அவ்வளோ முக்கியமான ஆள். அவரை கொண்டு வந்து சென்சார் பண்ண, அவர் திப்பு சுல்தானுக்கு பாலுக்கு பூனையை பாதுகாவல் போட்ட மாதிரி வச்சிட்டாங்க அவரை. அவர் என்ன பண்ணிட்டார், இது கற்பனை கதைன்னு போடணும்னு சொல்லிட்டார். நாடகம், அது தொடர் நாடகம், ஒவ்வொரு வாரமும் இப்போ இந்த நாடகம் வந்துச்சுன்னா இவர் படிக்கணும் இல்லையா, படிக்கிறார். நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பிற்காலத்தில் ஒரு புக் எழுதுறாரு. தாம் மரணிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புக்கை எழுதி வெளியிடுறாரு. அந்த நேஷன் ஃபர்ஸ்ட்ல எழுதுறாரு, என்னுடைய வாழ்க்கையில் திப்பு சுல்தான் மாதிரி ஒரு தூய்மையான வீரனை நான் பார்த்ததில்லை. இவர்கள் சொல்வது போல் திப்பு சுல்தான் ஆங்கிலேயரிடத்தில் அடங்கி போயிருந்தால், இவர்கள் சொல்வது போல தங்காளங்களே தானே சொல்லுகிறார், இவர்கள் சொல்வது போல் திப்பு சுல்தான் யாரிடமாவது சமரசமாகி இருந்தால், this fate wouldn't have happened to his great grandchildren, those who are pulling hand rickshaws in the street of Bengal அப்படின்னார். அவருடைய கொள்ளுப்பேரர்கள் இன்றைக்கு வங்காள தெருக்களிலே கை ரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த நிலைமை வந்திருக்காது. வேற என்ன ஆயிருக்கும்? திப்பு சுல்தான் ஒரு சமரசமற்ற வீரர் என்பதனாலும், திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களோட சமரசம் செய்து கொள்ளவில்லை என்பதனாலும் தான் இன்றைக்கு அவருடைய பேரப்பிள்ளைகள் பெங்கால் தெருக்களிலே கைரிக்ஷா இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் இருந்திருந்தால், ஒரு கால் திப்பு சுல்தான் அவர்களோடு சமரசமாக சென்றிருந்தால், ஏதாவது ஒரு ஊரிலே ஆற்காடு நவாபை போல எங்கேயாவது ஒரு இடத்துல பென்ஷன் வாங்கிட்டு நிம்மதியாக இருந்திருப்பார் அப்படின்னு எழுதுறாரு. யார் எழுதுறா? அவங்க கூட படிச்சா மாறுவான், படிக்க வைப்போமா? பிரச்சனை அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்போ அவர் மனம் திருந்தினதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு போய் சேர்ந்தது எப்படி சேர்ந்துச்சு? இங்கே பாருப்பா, திப்பு சுல்தான் நாடகம் எடுக்கிறான், அவனை நீ தான் சென்சார் பண்ணணும். அவன் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தானா வரலாறுல இருக்கா என்னன்னு படித்தா தான் எப்படி இருந்தாலும் படித்தா தான் சென்சார் பண்ண முடியும். அப்போ நான் கூட ஹைகோர்ட்டில் அதை சொன்னேன், இந்த கேரளா ஸ்டோரி வரும்போது, இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிறாங்க, வாஸ் தேர் எனி ஹிஸ்டாரியன் பேனல் இன் தி சிபிஎஃப்சி அப்படின்னு கேட்டேன். அப்போ ஜட்ஜி சொல்லிட்டார், கலாச்சி விட்டார் நம்மளை, அதை நீங்கள் யூ ஷுட் ஹவ் கம் அட் தி இயர்லியர் ஸ்டேஜ் அப்படின்ட்டார், இப்போ வந்துடக்கூடாது அப்படின்னார். அதுக்கு நான் பதில் பேசுனதெல்லாம் இருக்கட்டும். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் அப்படின்னா நீங்கள் வரலாற்று குழு இருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் திப்பு சுல்தான் படத்தை சென்சார் பண்ணணும்னா வேறு வழியில் திப்பு சுல்தானை படிக்கணும். தெரிந்தோ தெரியாமலோ கேஆர் மல்கானியை வந்து திப்பு சுல்தான் படிக்க வச்சது யாரு? பிஜேபி சென்சார் பண்ண சொன்னான்ல அவன், அதனால அவன் படிச்சவன் திப்பு சுல்தான் ரசிகன் ஆயிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்போ பிரச்சனை நம்ம இடத்துல வரலாறு இல்லை. இட் இஸ் நாட் தட் வி டோன்ட் ஹேவ் லெகசி, இட் இஸ் நாட் தட் வி டோன்ட் ஹேவ் ரிச் ஹிஸ்டரி, இட் இஸ் நாட் தட் வி டோன்ட் ஹேவ் பேக்கப், அஃப்கோர்ஸ் வி ஹேவ் எவ்ரிதிங். பிரச்சனை என்னன்னா, அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் இல்லை, அதற்கான கல்வியாளர்கள் உருவாகலை, களமாடக்கூடிய மக்கள் உருவாகலை, அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உருவாகலை, அதிகாரத்தை நோக்கி மக்களை நகர்த்தலை, அரசியலை நோக்கி மக்களை நகர்த்தலை, அரசியலில் விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரல. இதுதான் பிரச்சனை. அந்த திப்பு சுல்தானை பற்றி ஒரு படம் எடுக்கிறேன், டைரன் ஆஃப் மைசூர் அப்படின்னு படம் எடுத்து திப்பு சுல்தான் மூஞ்சில் வந்து இப்படி இங்க் அடிக்கிற மாதிரி முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ யூடியூப்ல இருக்கும், அது இப்படி இங்க் அடிக்கிற மாதிரி முடியும் அந்த ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே திரும்ப எழுதணும் நான் ரெப்ரசன்டேஷன் சிபிஎஃப்சி. என்னுடைய கேரளா ஸ்டோரி வழக்கிலே you should have come at the earlier stage, you have come at the last moment, if you had come earlier you could have asked for some historian panels அப்படின்னு என்னுடைய வழக்கில் வந்து நீதிபதிகள் சொன்னாங்க. நான் இப்போ ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வரேன், இப்போ தான் டீசர் வெளியிட்டிருக்கிறான். இந்த படத்தை வெளியிடுறதுக்கு முன்னால் ஹிஸ்டாரியன் பேனல் should sit and discuss before releasing this film, before certifying this film by CBFC அப்படின்னு எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் எழுதுனேன். என்னன்னு தெரியல, ஒரு 3 நாள் கழிச்சு அவனே ட்வீட் போட்டான், அந்த ப்ரொடியூசரே, we are dropping the project, sorry if we had hurt anyone's sentiment அப்படின்னு போட்டான்.
நமக்குன்னு சொல்லலை, பல பேர் களமாடி இருப்பாங்க. நாமளும் நம்மளால் ஆன ஏதாவது செய்யணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்குது, அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இஸ்லாம் இஸ் நாட் அபவுட் ரிசல்ட்ஸ், இஸ்லாம் இஸ் ஆல் அபவுட் எஃபர்ட்ஸ். ரிசல்ட் தான் அப்படின்னா ரசூலுல்லாஹ்க்கு தான் எல்லாமே கிடைக்கணும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமே கிடைக்கக்கூடாது. இப்போ லபிஸ ஃபீஹிம் அல்ஃபுன் இல்லா 50, 950 வருஷம் வாழ்ந்தாரு, 80-90 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்காக அதெல்லாம் எல்லாம் கேர் பண்ணவே மாட்டான். சொன்னியா செஞ்சியா. இப்படி ஒரு நடக்கும் பொழுது, முஸ்லீம்கள் உலகமெங்கும் தாக்கப்படும் பொழுது உள்ளத்தால் வேதனைப்பட்டு 2 கண்ணீராவது ஊட்டியா, அதுவும் மனசால செஞ்சியா, போ சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் மனசார, மனசு தான் விஷயம். அந்த எண்ணம் இருந்ததா அதை செய்யணுங்கிற. ஏன்னா அது இஸ்லாத்துக்கு மட்டும் தனி சிறப்பு என்னன்னா, அந்த எண்ணமும் அந்த எஃபர்ட் இருந்துச்சுன்னா அதற்கு வெற்றி தரக்கூடிய பொறுப்பை வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த பொறுப்பு அல்லாட்ட இருக்கு. அப்போ இப்போவே நம்ம செய்ய வேண்டியது என்ன, இவ்வளோ தூரம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதன் மூலமாக ஆக்கப்பூர்வமாக எதையாவது நம்ம முடிவெடுக்கணும். இல்லை, ஐ ஆல்வேஸ் இன்சிஸ்ட் ஆன் டேக் அவேஸ். பேசிட்டு போன உடனே என்ன பேசினார், எத்தனை வரல, நல்லா பேசினார். அதான் என்ன பேசினார், அது நல்லா பேசினார். சொன்னார், 1 மணி நேரம் அறுத்தார். 2 பேர் தூங்க போகும்போது அவங்கள வேறு தூங்காமல் எழுப்பினார். என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டேக்அவே என்ன அப்படின்னா 2 விஷயங்கள். அதிகாரத்தை நோக்கிய கல்விகள் எதுவோ அதை இந்த சமூகத்திற்கு நம்ம கற்றுக்கணும். இப்போ நமக்கு அதுக்கான வாய்ப்பு ஒரு கால் இல்லாமல் இருக்குமே. ஆனால் இப்போ வாய்ப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க நிறைய பேர் லா படிக்கலாம். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க, நான் சொல்லித்தர்றேன். நிறைய பேர் லா படிக்கலாம். இப்போவும் அது சில சூழ்நிலை, சில வேலைகள் இருக்குது, அது செஞ்சால் படிக்கலாம். நிறைய பேரை லா படிக்க வைங்க, பேசிக் டிகிரியாக லா படிக்க வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களே இன்சிஸ்ட் பண்ணுங்கள் படி அப்படின்னு. ஏன்னா பொருளாதாரம் வசதி எப்போ பார்த்தாலும் ஐடி படிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிகாரத்தை நோக்கி நகருங்க, அதிகாரத்தை நோக்கி நகர்த்துங்க. அப்போ தான் இந்த சமுதாயத்தை சுட்டு. அதே மாதிரி சோஷியல் மீடியா நம்முடைய ஆக்டிவிட்டி போதும். எல்லா நடிகர்களையும் வாட்டர்மெலான் ஸ்டார்களையும் நாம் லைக் பண்ணி வச்சு அவங்களுடைய ஜோக்ஸை நம்ம பார்த்ததெல்லாம் போதும். ஒரு ஓரம் வச்சுட்டு தெர் இஸ் அ சீரியஸ் வேர்ல்டு, இதெல்லாம் நம்மளை டிவைட் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கிறான். முக்கியமாக இருக்க வேண்டியவன் என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் உருவாக்கினவன் எலான் மஸ்க்கு. அவன் என்ன ஆகிட்டான், இடையில மினிஸ்டர் ஆகி போயிட்டான். இதெல்லாம் உருவாக்கி நம்மளை முழுகடிச்சது அவன் பற்றி மினிஸ்டர் ஆகிட்டான். இதுதான் அரசியல். இப்போ இதை புரிந்து கொண்டு அதிகாரத்தை நோக்கிய கல்விகளில், பொருளாதாரம் பற்றி நான் பேச விரும்பலை, அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. அதிகாரத்தை நோக்கிய கல்வியை நாம் பயில வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களை பயில வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு IAS, முடியாவிட்டால் ஒரு குரூப் 1 குரூப் 2, அதிலும் முடியாவிட்டால் ஒரு SI, அதிலும் முடியாவிட்டால் கண்டிப்பான முறையில் ஒரு வழக்கறிஞர், ஒரு டிகிரி படிக்க வை. குறிப்பாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மறந்துட்டேன், முஸ்லீம் பெண்கள் குறிப்பாக பெரிய சப்ஜெக்ட் அது, கடைசி நேரத்தில் ஞாபகம் வந்துருச்சு, பட் இழுக்க விரும்பலை. முஸ்லீம் பெண்களை படிக்க வையுங்கள். உங்கள் மனைவிமார்கள் இருந்தால் அவர்களை டிகிரி கம்ப்ளீட் பண்ண வைங்க. உங்கள் வீடுகளிலே உங்களுடைய சகோதரிகள் தாய்மார்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்களை லா படிக்க வைங்க. எவ்வளோ ஒரு தப்பான பெர்செப்ஷன். ஒரு இடத்துல ஒரு பயான் பண்ண, கீழே கமெண்ட்டில் அப்படி கதறி வச்சுருக்கானுங்க எல்லாருமே. ஒரு கல்யாண வீட்டில் பேசியிருக்கேன், படிக்க வைங்கப்பா, பெண்களை படிக்க வைங்கப்பா அப்படின்னு பேசியிருக்கேன். படித்ததுனால தான் டைவர்ஸ் இருந்தது. என்னடா முட்டாள்தனமாக பேசுகிறீங்க, என்ன இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, நான் கூட இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க நினைக்கல. ஏன்னா படித்ததுனால டைவர்ஸ் ஆகுதுங்கிறான் மென்டல். அஸ் அன் அட்வொகேட்டு எங்களுக்கு, அதுவும் நாங்கள் வி ஆர் எக்ஸ்பர்ட் இன் திஸ் ஃபீல்டு, ஆலிமாவும் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட தான் ஃபேமிலி மேட்டர்ஸ் எக்கச்சக்கமாக வரும். முந்தா நேற்று கூட ஒரு மேட்டருக்கு ஒருத்தர் பெரிய அளவில் பேசணும், உடனே 2.5 லட்ச ரூபா ஃபீஸ் போட்டார். பேசி உடனே திடீர்னு ஆப்போசிட் சைட்லேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. நான் ஃப்ரான்ஸில் வாக்கிங்கில் இருக்கிறேன், ஃபோன் போட்டே இருக்காரு. ஜி உங்ககிட்ட பேசணும். இவர் என்னடா இவர் பேசணுங்கிறாரு. சரி அடிச்சு என்ன ஜி அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பையன் வந்திருக்கான் பார்த்தீங்களா ஒய்ஃபுக்கு எதிராக. ஆமாம், அந்த ஒய்ஃபோடைய அப்பா நான் தான் ஜி அப்படின்றாரு. 2 பேருமே பழக்கமானவங்க. சமுதாயத்தில் இதெல்லாம் பார்க்குறோம். நான் சொல்கிறேன், என் அனுபவத்தில் படிப்பாலெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் தப்பான ஒரு மிஸ்கன்செப்ஷன், பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சு இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்க முடியாது. இதை விட வார்த்தை ஹாஷாக இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. பொம்பளை பிள்ளைங்க படிக்க வச்சா டைவர்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்க முடியாது. இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகிறீங்க, ஈமானுக்கு எதிராக பேசுகிறீங்க. பெண்களை படிக்க வைக்காத விளைவு தான் அவ்வளோ பின்னால் போயிருக்கும். பெண்களுக்கு சட்டம் கற்றுக் கொடுங்கள், பெண்களை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துங்கள். ஹிஜாபோடு அவர்கள் இருக்கக்கூடிய, நம்மக்கிட்ட நம்ம ஆஃபீஸில் ஹிஜாபோடு 100% ஹிஜாபோடு பணி செய்யக்கூடிய அட்வொகேட்ஸ் நம்மகிட்ட இருக்கிறாங்க. குடும்பத்தோடு இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. ஹஸ்பண்டும் இருக்கிறாரு, ஒய்ஃபும் இருக்கிறார். நம்மகிட்ட இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, சீனியராக இருக்கிறாங்க, பெனாசி இருக்காங்க. அவங்க என்னோட என்ரோல்மெண்ட்டில் சீனியர், அவங்க நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஃபுல் ஹிஜாபோட பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதிகாரத்தை நோக்கி
ஹிஜாபோடு இருக்கக்கூடிய பணிகளை நோக்கி பெண்களை நகர்த்துங்கள், ஆண்களை நகர்த்துங்கள், கல்வியின் மூலமாக அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அரசியலை நோக்கி நகருங்கள். அரசியல் நிறைய அறிவை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும். உங்கள் ஊர்களில் முடிந்தால் நின்று நீங்கள் கவுன்சிலர்களாக, எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக வருவதற்கு என்ன வழி இருக்கோ அதை செய்யுங்கள். அல்லது நீங்கள் தீர்மானிக்கும் ஒரு நபரை அந்த அதிகாரத்திற்கு கொண்டு வர பாருங்கள். அதற்கு ஒரு குழுவை உருவாக்குங்கள். அதை நோக்கி நகர்த்துங்கள். வல்ல இறைவன் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி தர வேண்டும். நம்முடைய சமுதாயத்தினுடைய எண்ணங்களை சீராக்கி தர வேண்டும். நம்முடைய எண்ணங்களில் உயர்வை தர வேண்டும். அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களை மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கில் அடையக்கூடிய நமக்களாக உங்களையும் குறிப்பாக பேசிய என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. மீண்டும் ஒரு முறை இந்த குறுகிய நேரத்தில் அழகான ஏற்பாடு செய்த பேரே கேட்கல முகமது ரசூல்தீன் சகோதரர் அவர்களுக்கு, அதே போல ஜெர்மனியில் இவ்வளோ அன்பானவர்கள் இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைத்து தந்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு பயான், சொற்பொழிவு. மௌலவி அலிம்